ஓம் சாந்தி. ஸோ சகோதரர் பாண்டிமணி அவர்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து புகழ் மாலை விழுந்துகிட்டே இருக்கு, பௌதீகமாகவும் மாலை விழுந்துட்டுருக்கு. சரி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் பிரதர் சொல்லிக்கிறேன். அதாவது இன்றைக்கு முரளியில் பாபா சொன்னார் இல்லையா, பாபா யாராக வந்திருக்கேன்னு சொன்னார், வள்ளலாக வந்திருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சகோதரர் பாண்டிமணி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சரி, ஸோ அந்த வகையில் இன்றைய இதை கருத்தரங்கம்னு சொல்லலாம், அல்லது கேள்வி பதில் அங்கம்னு சொல்லலாம். இந்த ரிட்ரீட்டினுடைய தீம் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படைக்கு திரும்புதல். அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்விகளை பிரதரை கேட்க போகிறோம். இப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம நிறைய பேர் பாருங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கூட இந்த ஞானத்தில் இருக்கிறோம், இன்னமும் நம்ம அடிப்படைக்கு திரும்பலையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா. இல்லை, அடிப்படைக்கு திரும்புதல் அப்படின்றதனுடைய அர்த்தம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் சகோதரர் பாண்டிமணி அவர்கள்ட்ட முதல் கேள்வியாக அடிப்படைக்கு திரும்புதல் அப்படின்றதனுடைய விளக்கத்தை நம்ம முதல்ல கேட்டுக்கொள்ளலாம். ஓம் சாந்தி. இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான மார்க்கத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளை முன்னேற விடாமல், இல்லை நம்ம லட்சியத்தை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் அடைய விடாமல் நம்மளை எது தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய விகாரங்களோ அல்லது பலகீனங்களோ அல்லது நம்மளுடைய இன்கப்பாசிட்டியோ இல்லை. மெயினாக என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நம்பிக்கைகள் எது நம்மளை தடை பண்ணுகிறது, இதை லிமிட் பண்ணக்கூடியது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை, நம்மளுடைய கோல் லட்சியத்தை அடைவதற்கு. அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜின்னு வி ஹவ் ஸ்டார்டட் ஒன் புக்கு, இது எம்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் சைக்காலஜியில் எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்குது, பட் நோபடி ஹஸ் ஸ்டார்டட் த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. ஏன்னா நம்மகிட்ட தான் அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கிறதுனால வி ஹவ் ஸ்டார்டட் தட் கோர்ஸு. ஒரு எம்எஸ்சியை அதில் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு புக்கு லிமிட்டிங் பிலீஃபுங்கிறத கொடுத்துருந்தேன். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்த்தை பற்றி தான் தெரியும், அது ஒன்றொன்னையும் எது நம்மளை லிமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் லிமிட்டிங் பிலீஃப்லேருந்து வெளியில் வரணும்னா, முதல்ல உங்கள்கிட்ட நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நவ் யூ ஃபர்கெட் அபவுட் ஹவு மெனி இயர்ஸ் இன் திஸ் நாலேஜ். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ஞானத்தில் இருக்கீங்க, அதை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க. ரெண்டாவது, நீங்கள் என்னெல்லாம் சேவை செஞ்சுருக்கீங்க இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதையும் மறந்துடுங்க. பி எ சைல்டு, இன்னசென்ட் சைல்டு. ஜஸ்ட் ஓப்பன் மைண்டாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருந்தது அவங்களால அதை ரிசீவ் பண்ண முடியும், இல்லைன்னா அதை ரிசீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நாம் நினைக்கவே இல்லை, அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்போ இது என்ன இப்படி வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் யுவர் செல்ஃப் ஆல்சோ. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ இதை பகவான் தான் சொல்கிறாரு, இல்லை பகவான் தான் இந்த காரியத்தை பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா இது ஃபுல்லாகவே இன்ட்ராக்டிவ் செஷன் தான். ஜஸ்ட்டு நானும் லெக்சர் பண்ணிட்டு போட மாட்டேன் இல்லையா. ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல. இப்போ இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரூஃப் வேணுன்றாங்க. வாட்டர் ப்ரூஃபு, மேக்னெட்டிக் ப்ரூஃபு, அது மாதிரி ப்ரூஃப் என்ன உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா ப்ரூஃபு? யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய நடவடிக்கைகள் வரைக்கும் அதை யார் பார்ப்பாங்க, எப்போ பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா இதில் முக்கியமான சொன்ன மாதிரி வி ஷுட் பி த ப்ரூஃப். ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்மளுடைய பலகீனம் என்ன அப்படின்னாக்கா, நாம் எப்படியோ அப்படி தான் பார்க்குறோம். யார் எப்படியோ இல்லை உலகம் எப்படியோ அப்படியே நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிகப்பாக கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா சேப்பாக தெரியும்,
பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும். ஆக்சுவலாக அது பச்சையும் கிடையாது, சேப்பும் கிடையாது இல்லை. அப்போ நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கின்றோமா என்பது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுக்கு சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஸ் யுவர் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க, அணுகிறீங்க அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் B2B அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டு. நான் எங்கே போனாலும் ஐ யூஸ் டு டாக் அபவுட் திஸ். B2B மீன்ஸ் பேக் டு பேசிக்ஸ், அடிப்படைக்கு போகணும். இப்போ பில்டிங் 20 மாடி 80 மாடியெல்லாம் பார்க்குறோம். மலேசியாவிலலாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஆனால் அது எங்கே நிற்கிது? ஃபவுண்டேஷனில். ஸோ ஃபவுண்டேஷன் தெரியுதா கண்ணுக்கு? தெரியாது. இப்போ நான் நார்மலாகவே ஈவன் நேற்று ப்ரோக்ராம்களோட கேட்டேன், நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் பர்செப்ஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சைக்காலஜியில். நம்ம எல்லாருக்குமே பர்செப்ஷன் நல்லா தெளிவாக இருக்குது. என்னென்னா, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, காது கேட்குது. இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? கண்ணு பேசுமா? கண்ணு தான் ரொம்ப அதிகமாக பேசும் வாயை விட. அது வேற விஷயம், அது பாடி லாங்குவேஜில் வரும். பட் பார்க்குறது கண்ணு, பேசுகிறது வாய். இதில் எதுவும் மாற்றம் இருக்கா? நீங்கள் எதுவும் மாற்றி சொல்கிறீங்களா? அப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்டால் மாற்றக்கூடாது அந்த கண்டிஷன். ஓகே. இப்போ கண்ணு தான் பார்க்குது, வாய் தான் பேசுது அப்படின்னா, ஒரு பிணம் இருக்குது, டெட் பாடி இருக்குது. அதில் கண் இருக்குல்ல, ஏன் பார்க்கல? காது இருக்குல்ல, ஏன் கேட்கல? ஆத்மா போயிட்டா. அப்போ பார்க்குறது எது? இப்போ சொல்கிறீங்க 40 வருஷமாக ஞானத்தில் இருக்கோம், இப்போயும் சொல்கிறோம் கண்ணு பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதை சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? கண் எங்கே பார்க்குது பிரதர்? ஆத்மாவில் நான் பார்க்குறேன்னு தானே சொல்லியிருக்கணும். காது எங்கே கேட்குது பிரதர்? ஆத்மா தானே நான் கேட்குறேன், ஆத்மா தானே கேட்குதுன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்லலை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? we are not strong enough in our foundation. பேசிக்ஸில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த தாதிமார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் லௌகிகத்தில் எந்த படிப்புமே கிடையாது, உலகிய படிப்பு. 14 இயர்ஸு பாபா உங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தார்? அப்போ இந்த அளவுக்கு முரளினோட ஆழமும் கிடையாது. ஏன்னா அப்போ அவ்வேக்த பாப்தத்தை கிடையாது. அப்போ பிரம்மா ஒரு நம்மள மாதிரியே ஒரு எஃபர்ட் மேக்கராக இருக்கார். அப்போ அவரே சொல்கிறாரு, நான் முதல்ல கூட இவ்வளோ நாலேஜ் சொல்லலை அப்படின்னாலும், எப்படி இந்த தாதிமார்கள் தயாரானாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த பேசிக்ஸை அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டார் 14 இயர்ஸாக. நமக்கு 14 டேஸ் கூட இல்லை, 7 டேஸ் கோர்ஸில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் வந்தோம். அதுக்கப்புறமே சேவை ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தானே? நமக்கே என்னன்னு புரியாது. ஆனால் இந்த நாலேஜினுடைய ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, எப்போதுமே ஒரு கல்வி முறையில் கற்றுக் கொடுப்பவர் யாருக்கு கற்றுக் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தெரியாது தான் கற்றுக் கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது இவருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாது, நான் டீச்சரு, அந்த சப்ஜெக்டில் மாஸ்டரு, நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், இல்லை சொல்லி கொடுக்குறேன், இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நார்மலாக கற்றல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன் ஜெனரல் நான் சொல்கிறேன். ஆனால் பாபா முரளியில் பேசும்போது ஆப் ஜான்தே ஹோ, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடவை இல்லை, பல முறை சொல்கிறார். நமக்கு என்ன தெரியும்? நான் யாருன்னு தெரியாது, நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது, எப்படி வந்தேன்னு தெரியாது, எப்போ திரும்பி போகிறோன்னு தெரியுமா? அப்புறம் எப்படி அவர் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும்னு? பொய் சொல்கிறாரோ? பொய் சொல்கிற சான்ஸே இல்லை. ஏன் சான்ஸ் இல்லை? ஏன்னாங்கிறது முக்கியம். சத்தியம் சிவம் சுந்தரம், அவர் யாரு? சத்தியம் சிவம் சுந்தரம். அவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே சத்தியம் தான். அப்போ அவர் சொல்கிற எல்லாம் சத்தியம் தானே இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும்ன்றாரு. ஆப் ஜான்தே ஹோ, உங்களுக்கு தெரியும்ன்றாரு. மறந்துட்டோமோ? மறந்துட்டாலும் தெரியாட்டாலும் ஒன்று தான். மகாபாரதத்தில் கர்ணனுக்கு எல்லா கடலையும் கற்றுக் கொடுக்குறாரு. சரியான நேரத்தில் அதை மறந்துடுவேங்கிறார். அப்போ அவன் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? மறந்துட்டோன்னா தெரியாட்டாலும் ஒன்று தானே.
இப்போ அதே மாதிரி ஞானத்திலையும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறோம். அதாவது தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? எப்படி நாம் சொல்கிறோம் எனக்கு தெரியாதுன்னு? பாபா சொல்கிறா உங்களுக்கு தெரியுங்கிற. எப்படி சொல்கிறாரு? ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அவர் அட்ரஸ் பண்ணும்போது யாரை அட்ரஸ் பண்ணுறாருன்னா ஆத்மாக்களை அட்ரஸ் பண்ணுறார். ஆத்மாக்களை தானே. ஆத்மா என்றால் என்ன? அதனுடைய ஃபங்க்ஷனை சொல்லக்கூடாது. ஆத்மா என்றால் என்ன? எதுவால் அது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இது மெட்டல் இருக்குது, இது துணி இருக்குது, ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குது. வி கேன் நாட் எக்ஸ்சேஞ்ச், சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஆத்மாவுடைய குவாலிட்டி என்ன? ஆத்மாவுடைய நேச்சர் என்ன? மனம் புத்தி சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடாது. மனம் புத்தி சம்ஸ்காரங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சோல். மனதில் எண்ணங்கள் வரும்போது அதை மனசுன்னு சொல்கிறோம், கண்டுபிடிக்கும் போது நிர்ணயிக்கும் போது அதை புத்தின்னு சொல்கிறோம், ஆத்மாவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டிங்கை சம்ஸ்காரம்னு சொல்கிறோம். இது மூணுமே சைக்கிளில் வருது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க நம்ம பிராமணா இருக்கவே முடியாது. பட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சோல்? ஆத்மா என்றாலே எப்படி ஒரு ஒயிட் லைட்டில் 7 கலர்ஸ் இருக்குது விப்ஜிஆர், அதே மாதிரி 7 வேல்யூஸ் இருக்குது. நம்பர் 1 நாலேஜ். நாலேஜ்னா என்ன? ஞான அர்த்தாத் பாபா என்ன சொல்கிறார்? நாலேஜ்னா எனக்கு ஆத்மா படம் தெரியும், பரமாத்மா படம் தெரியும், ராஜயோகம் தெரியும், கர்மத்தினுடைய சித்தாந்தம் தெரியும்னா எனக்கு ஞானம் தெரியும் அர்த்தமே இல்லை. பாபா ஞானம் என்றால் எதை சொல்கிறார்? உங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால அது அவ்வளோ ஈஸியாக புரியல உங்களுக்கு. ஞான அர்த்தாத் அப்படின்னு 1000 முறை சொல்லியிருக்கார். ஞான அர்த்தாத் சமஜ் அப்படிங்க. சமஜ்னா புரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்வது ஞானம் கிடையாது, புரிந்து கொள்வது தான் ஞானம். இந்த தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ஆத்மான்னு, ஆனால் என்னுடைய ஒரிஜினல் குணங்கள் என்ன? ஃபஸ்ட்டு ஞானம், 2வது தூய்மை, 3வது அமைதி, 4வது அன்பு. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஞானம் இல்லாமல் உங்களால் தூய்மையாக இருக்க முடியாது. பொல்யூஷன் இருந்துன்னு வச்சுங்க. பொல்யூஷனுக்கு காரணம் என்னன்னா ஞானம் இல்லாதது தான், புரிதல் இல்லாதது தான். அப்போ நாலேஜினுடைய பேசிஸில் தான் நீங்கள் பியூராக இருப்பீங்க. நாலேஜும் பியூரிட்டியும் இல்லைன்னா யூ கேன் நாட் பி பீஸ். நீங்கள் அமைதியில் இருக்க முடியாது. அமைதியாக இருக்கணும்னா, அமைதியை அனுபவம் பண்ணணும்னா, பிறருக்கு அமைதியை நீங்கள் கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும், வள்ளல் ஆகணும்னா முதல்ல ஞானமும் இருக்கணும், பியூரிட்டியும் இருக்கணும். இஸ் இட் ஓகே? கரெக்டு தானே? ரைட். இந்த 3ம் இருந்தால் தான் என்ன வரும்? லவ் வரும். இல்லைன்னா லவ் வராது. இப்போ லவ் வந்தால் தான், இது எல்லாம் வந்தால் தான் பிளிஸ் வரும். இந்த பிளிஸ் வந்தால் தான் லாஸ்ட்டாக பவர் வரும். அதுக்கு என்ன சொல்லுவோன்னா KP² LH ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். KP²னா கேனா நாலேஜ், P² பியூரிட்டி அண்ட் பீஸ், லோ ஹை பிளட் ப்ரெஷர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. லோனா லவ், பீனா ஹெச்னா ஹைனா ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஞானமும் தூய்மையும் அமைதியும் அன்பும் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. தட் இஸ் ஒரு ரொம்ப பெரிய இது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அப்போ இந்த 7 வேல்யூஸ் தான் நாம். அதனால தான் கோவப்பட்டாலும் எவ்வளோ நேரம் கோவப்படுவேன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு நாள் பூரா கோவப்பட முடியுமா? முடியாது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் கோவப்பட முடியும். அதுக்கு அப்புறம் வேணால் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு இருக்கும். அது நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கும். சில பேர் சீக்கிரத்தில் வெளியில் வந்துடுவாங்க, சில பேர் நாள் கணக்காக, சில பேர் வருஷ கணக்காக, சில பேர் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மிடில் ஏஜர் ஒரு தாய்மார் ஒருத்தவங்க, அவங்களை கேட்டேன், ஏன் நீங்கள் ஒரு வருத்தத்திலே இருக்கீங்க அப்படின்னு. எங்கள் மாமியார் எனக்கு பண்ண கொடுமையை நினச்சா இப்போயும் என் வயிறை பற்றிக்கிட்டு எரியுதுன்னா. சரி, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டேன். இல்லை, அவங்க செத்து போயிட்டாங்க. சரி, எவ்வளோ வருஷம் ஆயிட்டுனா? 10 வருஷம் ஆயிட்டுனா. அந்த ஆத்மா செத்து போய் 10 வருஷம் ஆயிட்டு அதை நான் இப்போ நினச்சி வயிறு எரியிறேன். ஹூஸ் மிஸ்டேக்? இட் இஸ் மை ஓன் மிஸ்டேக்னா. ஏன்
நாம் எதை நினைக்கிறோமோ, யாரை நினைக்கிறோமோ, அவங்கக்கிட்ட நாம் என்ன உணர்வை பெற்றோமோ அதே உணர்வை திரும்ப பெறுகின்ற ஒரு வல்லமை நம்ம ஆத்மாவில் இருக்கு. இருக்கா இல்லையா? இப்போ எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான், ஒரே ஃபேமிலி தான், நமக்குள்ள எந்த வித்தியாசமெல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்க. நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? ஆத்ம ரூபத்தில் சகோதர ஆத்மா, தேகத்தில் வரும்போது சகோதரன் சகோதரி. இதை தவிர வேற எந்த ரிலேஷனும் கிடையாது. இந்த மாமனார் நாத்தனார் குழந்தனார் எந்த ஒரு நாரும் கிடையாது. நார் கிடையாதுல்ல. இப்போ எல்லார்ட்டையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கோமா? ஆனால் நம்ம ஆசைப்படுறோமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம யாருமே ஒரே மாதிரி இல்லை. இவங்கள பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்க ஓம் சாந்தி அப்படிங்கிற, இவங்கள பார்த்தா ஓம் சாந்தி, இவங்கள பார்த்தா இப்படி திரும்பிக்கிறேன். ஏங்க ஏன் இந்த வித்தியாசம்? பிகாஸ் மனதனுடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, தாட்டை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபார்மிங் ஆஃப் ஐடியாஸ், ஒரு கருத்தை உருவாக்குவது. இன்னைக்கு உலகத்தை ஆழ்வதே கருத்துக்கள் தான். ஃபார்மிங் ஆஃப் ஐடியாஸ்னால் என்ன? இப்போ இவங்களை பற்றி ஒரு கருத்தை நான் உருவாக்கிட்டேன்னு வச்சுங்க, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த கருத்து தான் முன்னாடி நிற்கும். அவங்க யாரோ அவங்க மாதிரி நான் பார்க்க மாட்டேன். இவங்களை பற்றி ஒரு முடிவை நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க, அந்த முடிவு கூட என்னுடைய கருத்தினுடைய அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நம்மளுடைய பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஜெனரலைசேஷன். இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறோம், முதல்ல போயிருக்கிறோம், அப்போ நமக்கு ஒரு விரும்பத்தகாத இன்சிடென்ட் நடந்து போச்சு. நம்மகிட்டேருந்து ஏதோ திருடிட்டாங்க, இல்லை நம்மகிட்ட வேகமாக பேசிட்டாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சம்திங் இன்டுவர்டு அப்படின்னா அந்த நாட்டுக்காரங்களே அப்படி தான் இருக்கும். அந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜெனரலைஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நிறைய விஷயங்களை நம்ம ஜெனரலைஸ் பண்ணுறதுனால தான் அந்த ரியாலிட்டி சத்தியம் என்னவோ அதை நம்மளால் அனுபவம் பண்ண முடியல. இப்போ உலகத்தினர் கூட என்ன சொல்லுவாங்க, பிரம்மகுமாரிகளானே அப்படித்தாமா. நம்ம என்ன சொல்லுவோம், கலியுகவாசிகளானே அப்படித்தாமா. அவசியம் சில பேர் பாருங்கள் என்னம்மா சொல்லுவாங்க, பாபா குழந்தைகளை விட சில அஞ்ஞானிகளே தேவலாம் போல இருக்கம்மா. எனக்கு இதை கேட்ட உடனே நம்மளே அரைஞ்சிக்கலாமான்னு தோணும். ஏன்னா பாபாவை கண்டுகொண்ட குழந்தைகள் சாதாரணமாக இருக்க முடியாது, விசேஷமான ஆத்மா. ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன, when they compare with others, அவங்களே வேல்யூபுளாக இருக்காங்க, வேல்யூ சோல்ஸாக இருக்காங்க, அன்பாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க, கருணையாக இருக்காங்க, பொறுமையாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன கோபம் வருது, இத்தனை வருஷம் ஞானத்தில் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் நம்ம தாட்ஸு வேஸ்ட்டாக வருதா இல்லையா? நீங்களாம் சிரிக்கையை பார்த்தா ஆமாங்கிற மாதிரியே இருக்காரு. ஆனால் பேசிக்ஸ் என்ன? எப்படி பாபா நம்மளை பார்க்குறாரோ அப்படியே நம்ம பார்க்க கற்றுக்கணும். அப்போ முதல்ல நம்மளுடைய லட்சியம் நம்ம கிளியராக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, லட்சியம் இல்லாமல் இங்கே இல்லை. நம்மளோட லட்சியம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். நீங்கள் ஆகவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? லக்ஷ்மி கலியுகத்தில் தான் ஆவாங்க. ஒன்று நீங்கள் லக்ஷ்மி ஆவீங்க, இல்லைன்னா நாராயணன் ஆவீங்க. பாபா சொன்னாங்க நான் நாராயணன் ஆக போகிறேன்னு, மம்மா சொன்னாங்க நான் லக்ஷ்மி ஆக போகிறேன்னு. லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறேன்னு 2 பேரில் சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ எவ்வளோ கிளியராக இருக்காங்க பாருங்க கான்செப்டில். அப்போ நான் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் சத்தியமாக ஆக மாட்டீங்க. ஒன்று லக்ஷ்மி ஆவேன்னு சொல்லுங்கள், இல்லை நாராயணன் ஆகுன்னு சொல்லுங்கள். இட் இஸ் யுவர் சாய்ஸ். 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான், பட் தெர் இஸ் டிஃபரன்ஸ் தானே. இப்போ லட்சியமே பாருங்கள், நான் வந்த புதுசில் அப்படி தான், நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டேன். லக்ஷ்மி நாராயணன் ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டேன் ஆசையாக. ஏன்னா லட்சியத்தை அடையணும்ல, அந்த ஏஜ், காலேஜில் படிக்கிற ஏஜ். எப்போ ஆவேன்னு அடுத்த ஜென்மத்தில் என்னாங்க. அடுத்த ஜென்மத்தில் என்ன, செத்த பிறகா அப்படின்னு. நான் வேறு மாதிரி கேட்டேன், செத்த பிறகான்னு. ஆமான்னாங்க. செத்த பிறகு நான் என்ன ஆனா என்ன, நான் லட்சுமி ஆனான்னு நாராயணன். இப்போ எனக்கு சொல்லுங்கள், வாட் இஸ் மை எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் மை லைஃப்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நம்மெல்லாம் பிராமணர்கள் தானே. நாராயணன் சொல்லாதீங்க, செத்த பிறகு.
இப்போ நீங்கள் பிராமணர்கள், பிராமண குழந்தைகள், உங்களுடைய லட்சியம் என்ன? இதான் பேக் டு பேசிக்ஸ். லட்சியம் என்ன? பாப் சமான் ஆகணுமா? பாப் சமான் ஆகுறதுங்கிறது ஒரு டெக்னிக்கு, ஒரு மெத்தடாலஜி டு அச்சீவ் தட் சக்ஸஸ். அதை அடையிறதுக்கான ஒரு வழிமுறை தான் பாப் சமான் ஆகிறது. லட்சியம் என்ன? எங்க பார்ப்போம், எல்லாம் சொல்றீங்க. கர்மாத்தீத்த நிலையை அடைவது. பிராமணர்களாகிய நம்மளுடைய லட்சியம் கர்மாத்தீத்த நிலையை அடையணும். அதுக்கான ஒரு டூல் தான் என்ன? பாப் சமான் ஆகிறது. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன? எந்த பாப் சமான் ஆகிறது? சொல்றத கரெக்டாக சொல்லணும்ல. சாய்பாபா சமான் ஆகிறதா? இல்லை. வேற எந்த பாப் சமான் ஆகிறது? சிவபாபா சமானம். அவருக்கு பர்த் அண்ட் டெத்தே கிடையாது. பர்த் அண்ட் டெத்தே இல்லை, அவருக்கு எப்படி சமம் ஆவீங்க? உடனே கட்சி மாறிடுவீங்க. உடனே பிரம்மாபா சமம். இந்த கட்சி மாறவால தானே பிரச்சனைன்ற. சரி, பிரம்மா சமானம் ஆகணுமா இல்லை சிவபாபா சமானம் ஆகணுமா? ரெண்டு பேரும் சமானம் ஆகணும். ஏன்னா ரெண்டு பேரும் கம்பைண்டு, இணைஞ்சு தானே இருக்காங்க. பாபா வந்தது எதுக்காக? தனக்கு சமமாக ஆக்குவதற்காக. சிவபாபா சொல்லும் போது அவருக்கு சமமாக நீங்கள் ஆகணும். அதனால தான் அவர் ஞானக்கடல்னா நம்ம மாஸ்டர் ஞானக்கடல், அவர் சாந்தி கடல்னா நம்ம மாஸ்டர் சாந்தி கடல், அவர் சக்தி கடல்னா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். சொல்கிறோமா இல்லையா? மனநிலையில், நம்மளுடைய ஆட்டிடியூடில், நம்மளுடைய பர்செப்ஷனில் நாம் சிவபாபாவுக்கு சமானம் ஆகணும். கர்மம் என்று வரும்போது, செயலில் வரும்போது, ஆத்மா எப்போ உடலோடு சேர்ந்து காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறதோ அப்போ பிரம்மாபாவுக்கு சமம். ஏன்னா அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எடுத்துக்காட்டே இல்லாமல் அவர் பண்ணிட்டார் பாரு. ஒரு செகண்டில் அவர் சொன்ன உடனே அத்தனையும் எழுதி கொடுத்துட்டார். யோசிக்கவே இல்லை ஃபியூச்சரை பற்றி. பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட ஒரு பைசா இல்லாமல் எக்கத்துக்கு அத்தனை எழுதி கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறார். காரணம் என்ன? ஒரு செகண்டு தான் இட் டேக்ஸ், பட் யூ டுக் எ டெசிஷன். நம்ம டெசிஷன் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகுது? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் என்ன எடுத்திருக்கோமா? இல்லவே இல்லை. அப்போ பேசிக்ஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய லட்சியம் என்னென்னா கர்மாத்தித்தி நிலை அடைவது. அப்போ கர்மாத்தித்தி நிலை என்றால் என்ன? அதை பற்றி டெஃபினேஷன் தெரியணும்ல. இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கவங்க இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியும், லா காலேஜில் படிக்கவங்க லான்னா என்னன்னு தெரியும். நாம் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம், கர்மாத்தித்தி நிலை என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இட் ரிக்வயர்ஸ் டெஃபினேஷன். சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேர்மை யூஸ் பண்ணாலும் அதை முதல்ல டிஃபைன் பண்ணுவான். யாரெல்லாம் அதை டிஃபைன் பண்ணியிருக்கான், எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வி ஷுட் ஏபிள் டு டிஃபைன் இட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முரளிலேருந்து அது சம்பந்தமான விஷயங்களை தனியாக எழுதி தரணும் ஒரு நோட் புக்கில். அது தொடர்ந்து நம்ம படிக்கும்போது தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பாவசோல கிளியர் அண்ட் க்ளீன் சாயே சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிளியர் எங்கேருந்து கிடைக்கும்? கிளாரிட்டி எப்படி வரும்? unless otherwise you mix all these points related to it. பாபா என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தா தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இப்போ பாப் சமான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கான பயிற்சிகள் என்ன, முயற்சிகள் என்ன, அதெல்லாம் நிறையா பாபா சொல்லியிருக்கார். இப்போ சிவபாபாவுக்கு சமமாகிறது எப்படி அப்படிங்கிறதும் நாம் பார்க்குறோம். இப்போ முதல்ல நாம் நம்மளே ஆரம்பிப்போம். செல்ஃப்லேயே ஆரம்பமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிளாஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி. நாங்கள் உட்காந்துருக்கிறது பிரதர் மறந்துட்டாரு. இல்லை, ஒரு வீடியோவில் பிரதரை கொஸ்டின் ஆன்சர் செஷனில் கேள்வி கேட்டுட்ருப்பேன். ஸோ கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவர் பேச விடுங்க, ஏன் இடையே கேள்வி கேட்குறீங்கன்னு. அதனால் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, யாரும் அந்த ஃப்ளோ ஓடிடுமோ நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரதர் இதுக்கே 6 மணி நேரம் ஓடிடுச்சு. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் இடையில இந்த டீ பிரேக் போடாமல் 2 செஷன் சேர்த்தே முடிச்சிருவாங்க. அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்குறீங்களா என்ன? 1 மணி நேரத்தில் டீ வேணுமா என்ன?
இப்பதான் சாப்பிட்டு வந்துடுறீங்க 9:30 மணிக்கு. என்ன டீ வேண்டி இருக்கு? 11:00 போய் குடிப்போம். நானும் உங்க கூட சேர்ந்து குடிக்கிறேன். அதனால சேர்த்தே முடிச்சிடும் சிஸ்டர். சரி பிரதர், நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஒரு கட்டடம் வந்து உயர்ந்து நிற்கிறதுக்கு அந்த அஸ்திவாரம் தான் வந்துட்டு பலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த அதை சொல்லலை, அது உங்களுக்கு தெரியும். தெரியும். நான் சொன்ன விஷயம் என்ன? பாபா வந்துட்டு பாபாலாம் சொல்லலை, கட்டடம் உயர்ந்து நிற்கிறதுக்கு அஸ்திவாரம் வேணும்னு சொன்னேன். இதான் எல்லாத்துக்கும் தெரியுமே, யாருக்காவது தெரியாதா என்ன? நான் சொன்னது என்ன? லட்சியம் இல்ல, பாபா தான் வந்து கட்டடத்துக்கு சொல்லுங்க, கட்டடத்துக்கு சொல்லுங்க. இங்கதான் நம்ம பாயிண்ட மிஸ் பண்றோம். அத கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாதுன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனதினுடைய பலகீனம் என்னன்னா, சீயிங் இஸ் பிலீவிங். நான் பார்த்தாதான் நம்புவேன்னு நினைக்கிறோம், ஆனா அது கண்ணில் தெரியாது. இப்போ இமேஜினேஷன் சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம கமெண்ட்ரி கொடுக்குறோம்ல, ராஜீவ் கமெண்ட்ரி, சஜஸ்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சொல்லும்போது மனிதர்கள் என்னம்மா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுறீங்க? இப்போ நானே கேட்குறேன், நான் ஆத்மா இப்போ இங்கேருந்து நேராக பரந்தாமம் போகிறேன், பரந்தாமத்தில் இருக்கேன், பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறேன். இது என்ன ட்ரூத்தா? உட்காந்துருக்கேன் மலை போல், இங்கே சத்தம் பூரா எனக்கு கேட்குது. அதுவும் பக்கத்தில் யாராவது பேசுனாங்கன்னா அதுதான் கேட்குது என் காது. நான் சொல்கிறேன் நான் பரந்தாமத்தில் இருக்கேன், பாபாவுக்கு முன்னாடி இருக்கேன்னாக்கா அது இமேஜினேஷனாக இல்லை, கற்பனையா இல்லை? நிறைய பேருக்கு நமக்கே இந்த கிளாரிட்டி இல்லை. அதை தான் நான் சொல்ல வர்றேன். இட் இஸ் நாட் அன் இமேஜினேஷன், இட் இஸ் கால்டு விஷுவலைசேஷன். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு என்ஜினியர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், எனக்கு வீடு கட்டணும். அவர் கேட்பார், என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஒரு ஹால் வேணும், ஒரு ரூம் வேணும், ஒரு பெட்ரூம் வேணும், ஒரு டைனிங் வேணும், டைனிங் பக்கத்தில் ஸ்டோர் வேணும், இதெல்லாம் இவ்வளோ அளவுக்கு பெருசாக சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ பிளான்ஸ் ஃபார் தட் ஹவுஸ். அந்த பிளான் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாமே போட்டு படம் போட்டு, இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் அனிமேஷன் வந்த பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். கதவு திறக்கும், கதவு திறந்து நடந்து போவீங்க, படியில் ஏறி போவீங்க, மாடி எல்லாம் இப்போ அனிமேஷனில் வந்துடுச்சு. ஆனால் முதல்ல அந்த வீடு இருக்காங்க, வீடு இல்லை. எப்படி உருவாச்சு அது? விஷுவலைசேஷன். ஏன்னா அவருக்கு சப்ஜெக்ட் தெரியும், நம்மளுடைய டிமாண்ட், விருப்பம், ஆசை என்னன்னு அவருக்கு தெரியும். அதை சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணிட்டார். அந்த ரெடி பண்ணதை தயாரும் பண்ணிடுறார். அப்போ விஷுவலைசேஷன் மீன்ஸ் மேக் இன்டு ரியாலிட்டி. இல்லாத ஒரு வீட்டை நான் விஷுவலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணிட்டேன், உருவாக்கி விட்டேன். அது இமேஜினேஷன் கிடையாது. இதே ஒரு கதை கேட்டிருப்போம். தலையில் வந்து ஒரு என்ன தயிர் குடத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தவங்க ஆடிட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும், இருக்கிறதெல்லாம் போயிட்டு. அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்க தயிர் விற்கிறதுக்காக பானை எடுத்துகிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆசை வந்து தான், நான் மட்டும் ஒரு நல்ல நாட்டியமாக இருந்தேன்னா எப்படி இருக்கும், நாட்டியம் ஆடும்போது நான் எப்படி ஆடுவேன் தெரியுமான்னு காலை கையை விட்டுட்டு காலை தூக்குனாங்களாம். அது கீழே விழுந்து இருக்கிறதும் போச்சான். இப்போ அதை தான் தட் இஸ் கால்டு இமேஜினேஷன். பட் திஸ் இஸ் நாட் இமேஜினேஷன். தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் இமேஜினேஷன் அண்ட் விசுவலைசேஷன். அப்போ நமக்கே சில நேரம் டவுட் வந்துடுது, நம்ம இமேஜின் பண்ணுறோமா இல்லை விஷுவலைஸ் பண்ணுறோம். யூ நோ த டிஃபரன்ஸ்? உங்களுக்கு புரியுதா எவ்வளோ சப்டிலாக சூக்ஷமாக பார்க்கணுன்னு? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய தாட் பவர் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி சப்டில், இட் கேனாட் பி சீன். நீங்கள் ஒவ்வொரு டிசம்பர் வானிலையும் பாபா என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய மெயில் வந்தது, உங்களுடைய கார்டு வந்தது, நீங்கள் சொல்லி அனுப்புனீங்க, அந்த நிமித்தமான யார் வர்றாங்களோ அவங்ககிட்ட எங்களுடைய யாத்யார் பாபாட்ட கொடுங்கன்னு நீங்கள் எப்போ சங்கல்பம் பண்ணீங்களோ அப்பயே என்கிட்ட வந்துட்டுங்கிற. அப்பயே என்கிட்ட வந்து சொல்லாமல் இருந்திருக்காரா? ஏதாவது ஒரு டிசம்பர் 31 வானிலை பாருங்கள், கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட் மூலமாக தான் நம்ம அவரு கூட லிங்க் ஆகிறோம், கனெக்ட் ஆகிறோம். நாட் இன் எனி அதர் சோர்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. பட் தாட்டுக்கு லாங்குவேஜ் இருக்கா? அதான் ஒரு பெரிய விஷயம். நான் இப்போ கேட்குறது உண்டு, நீங்கள் எல்லாமே பாபாட்ட பேசுகிறவங்க, ரொம்ப உண்மையானவங்க, ஹானஸ்டானவங்க. பாபாட்ட எந்த மொழியில் பேசுகிறீங்க? நீங்களாம் தமிழ் பேசுகிறவங்க தானே, பாபாட்ட எந்த மொழியில் பேசுவீங்க?
தமிழில் தானே பேசுவீங்க. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, பாபாவுக்கு தமிழ் தெரியுமா? எல்லா மொழியும் தெரியும்னா தமிழை வாணி சொல்ல வேண்டியதானே அவரு? எதுக்கு ஹிந்தியில் சொல்கிறாரு? ஹிந்தி மோடியில் இருக்காரு. பிரம்மா பாபா முதல்ல ஹிந்தி தெரியாது, அது முதல்ல தெரிஞ்சுங்க. பிரம்மா பாபாவுக்கு ஹிந்தியே தெரியாது, அவருடைய மொழி சிந்தி. அவர் முரளி எழுதினதெல்லாம் சிந்தி மொழி, ஆனால் ஹிந்தியில் சொல்கிறாரு. சிவபாபா பிரம்மா மூலமாக சொல்கிற மொழி ஹிந்தி. ஏன்னா உலகத்தில், அதுவும் பர்டிகுலர்லி பாரத் இந்தியாவில் அதிகபட்சமான மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி. அப்போ அதில் சொல்லிட்டா நிறைய பேருக்கு டிரான்ஸ்லேஷன் வேண்டி இல்லை. என்ன மலையிலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க தமிழில், அவங்களுக்கு என்ன ஹெட்ஃபோன் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் ஹிந்தியில் பேசுகிறார். ரெண்டாவது, சரளமான மொழின்னு ஏன் இந்தியை சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்னன்னா, உலகத்தில் எத்தனையோ மொழி இருந்தாலும் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரில் நீங்கள் பேசின ஒன்று ஆஸ் இட் இஸ் டைப் பண்ணக்கூடிய ஒரே மொழி ஹிந்தி தான். தமிழில் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படியே டைப் பண்ண முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? ஒரே ஒரு கா தான் இருக்குது, அங்கே 4 கா இருக்குது. கா 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 கா. அப்போ நீங்கள் கா பண்ணுறீங்களா கா சொல்கிறீங்களான்னு அதுக்கு எப்படி தெரியும்? அப்போ அது என்ன பண்ணணும், தப்பாக அடிச்சிடும் ஸ்பெல்லிங்லாம். அதனால தான் த லாங்குவேஜ் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, அவருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதவர்கிட்ட தமிழில் பேசினா என்ன பிரயோஜனம்? இப்போயே பாருங்கள், நான் பேக் டு பேசிக்ஸ் போகிறேன். நாம் பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், தமிழில் பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் எப்படி பேசுகிறோன்னா, முதல்ல என் மனதில் ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணத்தை ஒரு ஐடியாவை உருவாக்குறேன். இந்த ஐடியாவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு தான் நம்ம எல்லாம் அங்கே உட்காந்துருக்கோம், ஒன்று கூடி இருக்கிறோம். அந்த ஐடியாவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னா, ஐ ஷுட் நோ த லாங்குவேஜ் விச் யூ ஆல்சோ நோ. உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் வேணும். அப்போ நான் பார்த்தேன், எல்லாம் தமிழ் பேசுகிறவங்க. அப்போ என்னுடைய கருத்தை நான் தமிழில் மாற்றுறேன். கருத்தை மாற்றின பிறகு உங்கள்கிட்ட எப்படி கொண்டு வர்றது? இப்போ 1-to-1 கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷனாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று 1-to-many. நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் ஒரே ஆள் தான். அப்போ என்ன பண்ணுறது? ஐ கேன் டூ 2 things. ஒன்று, நான் போர்டில் எழுதி போடலாம், இல்லைன்னா பேசலாம். போர்டில் எழுதி போடுறதோட பேசுகிறது எனக்கு ஈஸி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஐடியாஸை லாங்குவேஜில் மாற்றி, அந்த லாங்குவேஜை சவுண்டாக மாற்றி வாய் மூலமாக பேசுகிறேன். வாய்க்கு தெரியுமா என்ன பேசுகிறேன்னு? சரி, நீங்கள் கேட்குறீங்களா காது, அதுக்கு தெரியுமா நான் என்ன பேசுகிறேன்னு? தெரியாது. இட் இஸ் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். சவுண்டை இது பேசும், உங்கள் காது சவுண்டை கேட்கும், அந்த சவுண்டு மூளைக்கு போகும். மூளை இருக்கா இல்லையான்னு கேட்டுறாதீங்க, எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த மூளைக்கு போன உடனே அந்த மூளை என்ன பண்ணுன்னா, தமிழில் பேசுகிறாரு, இதானே சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத உங்கள் புத்தி அனலைஸ் பண்ணும். அங்கே தான் ஆத்மா ப்ளே பண்ணும். அதை புரிஞ்சுக்கின்ற பிறகு என்ன பண்ணுவீங்க, தலையாட்டுவீங்க. அந்த தலையை நீங்கள் எப்போ அசைச்சிங்க? என் மனதில் எழுந்த கருத்தை தமிழாக்கி மொழியாக்கி சவுண்டாக்கி நான் சவுண்டு மூலமாக அனுப்பி, நம்ம 2 பேருக்கு இடையில காற்று இருக்குது. காற்று இல்லைன்னா போகாது சவுண்டு. காற்று அழுத்தம் இருந்தால் தான் உங்களால் போகும். அது உங்கள் காதில் வந்து ட்ரம்மில் அடிக்குது. ஏன்னா ட்ரம்முன்னு பேர் இருக்கு, ட்ரம்மு தானே அது. அதில் மோதிச்சு அந்த சவுண்டை கேட்டுச்சு, பிரெயின் லாங்குவேஜாக மாற்றிச்சு, இன்டலெக்ட் யூஸ் பண்ணிச்சு. இவர் என்ன பண்ணுறாரு பண்ணலைன்னு இவ்வளோ வேலையும் எவ்வளோ நேரத்தில் நடக்குது? செகண்டில் கிடையாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். நீங்கள் செகண்ட்னா பெருசாக நினைக்காதீங்க. பாபா ஒரு அவ்யக்தவானில் சொல்கிறாரு, உங்களுடைய எஃபர்ட் அப்படி இருக்கணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் யூ ஷுட் ஏபிள் டு அச்சீவ்னாரு. நான் யோசிச்சேன், செகண்டே இப்படின்னா போயிடுது, இதுக்கு கீழே என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் தான் நான் எடுத்து பார்த்தேன் கடிகாரத்தை, வாட்சை, டிஜிட்டல் வாட்சை. ஒரு செகண்டுக்கு அது 60 கொடுக்குது. அப்படின்னா எவ்வளோ தீவிரமாக நம்மளுடைய புற்சாதம் இருக்கணும் பாருங்கள். வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பாபா? நம்ம மேலே அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக நீங்கள் பாபாட்ட சொல்கிறீங்க, நான் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தமிழெல்லாம் பேசலை, நீங்கள் பேச என்ன நினச்சிங்களோ அந்த நினப்பு சங்கல்பத்தின் மூலமாக பாபாட்ட போயிடுது.
அதனால தான் பாபா உடல் இல்லாட்டாலும், சவுண்டு இல்லாட்டாலும், காது மூக்கு இல்லாட்டாலும் என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. உங்களுக்கு புரியுதா? இப்போ இது கடவுள்கிட்ட என்னுடைய தொடர்பு இருக்குன்னா நீங்கள் பேசுகிறது அவர் கேட்குறது இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம், அவருக்கு தெரியும் எல்லான்றோம். எல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? எல்லாம் தான் அவருக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மணி ஆயிடுச்சு நிறுத்துங்கன்றார். ஓம் சாந்தி. பிரதர், நீங்கள் காலையில் அந்த முரளியை வாசிக்கும் போது தாதி ஜான்கி பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்க அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய பார்வை இதெல்லாம் மற்ற தாதிகளோட சற்று வித்தியாசமாக இருக்கும்னு சொன்னீங்க. அப்போ ஒரு வகுப்பில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, தாதி வரும் பொழுது 3 முறை ஓம் சாந்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக தாதியோடைய வகுப்பில் வரும்போது எல்லாம் நம்மவும் கேட்குறது தான். அந்த 3 ஓம் சாந்திக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். வெரி குட். ரொம்ப அருமையான பேக் டு பேசிக்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பேசும்போது ஒருத்தர் சந்திக்கும் போதும் பேப்பர் எழுத ஆரம்பிக்கும் போதும் ஓம் சாந்தி எழுதணும் தானே. ஓம் சாந்தினா என்னுடைய அர்த்தம் என்ன? அமைதியான ஆத்மா. யார்? எனக்கு டென்ஷன் வராது, கோபம் வராது, டிப்ரெஷன் வராது, வேஸ்ட்டு வராது. அப்படியா? அதெல்லாம் வருது, அப்புறம் எப்படி அமைதியான ஆத்மா? இல்லை, எனக்கு தெரியல. நான் நெகட்டிவாக இருந்தால் எப்படி எனக்கு அமைதி வரும்? அப்போ என்ன சொல்கிறது, என்னமோ கரெக்டாக தெரியலையே, எனக்கு தெரியல கரெக்டாக. பக்தி மார்க்கத்தில் எப்போதும் ஓம் சாந்தியை 3 முறை சொல்லுவாங்க. ஓம் சாந்தி 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 அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் தாதி ஜானகி டைமண்ட் ஹாலில் ஈவினிங் யோகா அப்போ வருவாங்க. முடித்த உடனே இந்த 3 முறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முதல் ஓம் சாந்தி நான் என்ன சொல்கிறேன், அந்த நேரம் எதுக்காக சொல்கிறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முதல் ஓம் சாந்தி, நான் யார், நான் யார், இது நமக்கு தெரியாத. நம்ம யார்? ஆத்மா. 800 கோடி பேரும் ஆத்மாவை தான். நீங்கள் யார்? உங்களை தானே நான் கேட்டேன். 800 கோடி பேரும் ஆத்மாக்கள் தானே. நீங்கள் யார்? சிறந்த ஆத்மா. இது உங்களுடைய ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டியுடைய நீங்கள் யார்? சொல்லுங்க. நிறைய விஷயம் இருக்கா. நீங்கள் யாருன்னு கேட்டால் தெரியாதா உங்களுக்கு? இத்தனை வருஷமாக பாடம் படிச்சிருக்கோம் நம்ம ராஜயோகத்தில். தேவாத்மா. நிச்சயமாக உங்களை தேவாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்துவத்தில் தான் நீங்கள் தேவாத்மா, இங்கே தேவாத்மா கிடையாது. அதனால் இட் இஸ் ரிஜெக்டட். நெக்ஸ்ட், நீங்கள் யார்? தனித்துவமான ஆத்மா. எல்லாருமே தனித்துவமான ஆத்மா தான். கலியுகத்தில் பிறந்தவங்க கூட ஒரு ஜென்மம் எடுத்தால் கூட அது கூட தனித்துவமான ஆத்மா. நீங்கள் யார்? பிராமணன்னா குடுமி வச்சவங்களா, பூணூல் போட்டவங்களா? வேற எந்த பிராமின்னு? உச்சி குடுமி வச்சவங்களா? பிராமணன் ஆத்மான்னு சொல்றீங்களா? பிராமணன் எப்படிங்க? எந்த பிராமணன் சொல்லுங்க? பிரம்மா பாபாவனுடைய வாய் மூலமாக பிறவி எடுத்த பிராமணர்கள். அப்போ நீங்கள் பிரம்மா ஆத்மான்னு சொன்னால், பிராமணன் ஆத்மான்னு சொன்னால் இப்படிலாம் சொல்லணும். பிரம்மா முக்க வம்சாவளின்னு. பிரம்மா முக்க வம்சாவளியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பாபா என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாருன்னா சர்வோத்தம் பிராமன். சர்வ உத்தமமான தேவதையில விட உத்தமமானவர்கள் இந்த பிராமண ஆத்மாக்கள். அதுலேயும் இன்னொன்று முக்கியமானது, பாபா என்ன அடைமொழி முன்னாடி போடுறாருன்னா சங்கம யுகி சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. ஏன்னா சங்கம யுகத்தில் மட்டும்தான், இன்னைக்கு கூட வானிலை பாபா சொன்னார் இல்லையா, நீங்கள் சேமிக்கக்கூடிய காலம் இதுதான், மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலம் இதுதான். முழு கல்பத்துக்கும் 5000 வருஷத்துக்கு 84 ஜென்மங்களுக்கு சேமிக்கிறது இந்த 100 வருஷத்தில் தான். அதில் நீங்கள் இருக்கிற 20 வருஷமோ 15 வருஷமோ இதில் தான் எல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. அப்போ யாருக்கு சொல்கிறார் இதுன்னா, சங்கம யுகி சர்வோத்தம் பிராமன் ஆத்மா. அப்போ எப்போ என் மனதில் நான் என்ற எண்ணம் எழுகிறதோ அடுத்த எண்ணம் என்ன வரணும்? சங்கம யுகி
சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மான்னு வரணும். அப்போ தான் நம்மளால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியும், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய லட்சியம் என்ன? லட்சியம் என்னன்னு சொல்லிடக்கூடாது. கர்மாத்தத்தின் நிலை அடையுது. கர்மாத்தத்தின் நிலை அடைவதற்கு முதல் ஸ்டெப்பு என்னன்னா, நான் யார். இதை தான் தாதி சொல்லுவாங்க, நான் யார். இதுதான் முதல் ஓம் சாந்தி. ரெண்டாவது ஓம் சாந்திக்கு அவங்க சொல்லுவாங்க, என்னுடையவர் யார். என்னுடையவர்னா யாரு? என்னுடையவர். இதுவரைக்கும் எனக்கு ஞானத்தில் எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, பாடம் என்னன்னா, நீங்கள் படித்தது எப்படின்னாக்கா, நான் யாருடையவன், அப்படி தானே? நான் யாருடையவன்? ஞான கடவுளுடைய குழந்தை, ஞான சொரூபமான ஆத்மா. அன்பு கடவுளுடைய குழந்தை, அன்பு சொரூபமான ஆத்மா. இப்படி தானே படிச்சுட்டு வந்தோம். இப்போ நான் யாருடையவன், என்னுடையவர் யார், ரெண்டுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? என்னுடையவர் யார், நான் யாருடையவன், ரெண்டுலேயும் நானும் யாரும் தானே வரோம். வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் யாருடையவன் அப்படிங்கிறதுக்கும் என்னுடையவர் யாருங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வச்சுக்க, நான் கவர்னரோட பையன், நான் சீஃப் மினிஸ்டரோட பையன் அப்படி என்ன அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் ஆக்கும். எங்கள் அப்பா யார் தெரியுமா? பிரசிடெண்ட் ஆக்கும். எங்கள் அப்பா யார் தெரியுமா? திரிகால தர்ஷியாக்கும். எங்கள் அப்பா யார் தெரியுமா? திரிலோக நாதராக்கும். என்னுடையவர் யாருன்னு கேட்கும்போது போதை பெருமை வரும். இது நான் யாருடையன்னு சொல்றதுல போதை வராது. ஆக தாதியினுடைய அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா, பாபாவை கூட என்னுடையவர் யாருன்னு தான் சொல்லுவாங்க, நான் யாருடையவன்னு சொல்லவே மாட்டாங்க. அது ஸ்பெஷலி ஃபார் தாதி ஜான்கி தான். அதை விட முக்கியமானது இந்த மூன்றாவது ஓம் சாந்திக்கு ஒன்று சொன்னாங்க பாருங்க. அந்த மூன்றாவது ஓம் சாந்தி என்ன தெரியுமா? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். அப் கியா கர்னா, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். நான் யார், என்னுடையவர் யார், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும். இதில் முழு ஞானமும் வந்துருச்சுல்ல. படைப்போர் படைப்பினுடைய ஞானம் வந்துருச்சுல்ல. ஒரு அவ்யக்த வாணியில் பாபா சொல்கிறாரு, நான் ஞான கடல், 89 வருஷமாக உங்களுக்கு ஞானம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஆனால் என்னுடைய ரூபம் என்ன? ஜோதி பிந்து ஸ்வரூபம். இந்த ஞானத்தை முழுசும் 2 வேர்டில் சொல்லுங்க பார்ப்போம். 2 வேர்டு அப்படின்னாரு. எல்லாம் யோசிச்சாங்க, இது எப்படி நான் சொல்ல முடியும். அவர் சொல்கிறாரு, படைப்பவர் படைப்பு முடிஞ்சு போச்சு இல்லை. படைப்பவர் படைப்பில் ஆத்மாவும் வந்துடும், சிஸ்சக்கரமும் வந்துடும். படைப்பில் படைப்பவரில் பாபா வந்துடுவார், முடிஞ்சு போச்சு இல்லை. பாபா பாருங்க எவ்வளோ தூரம் நமக்கு ஹையஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறா பாருங்க. யூ நீட் நாட் எக்ஸ்பிளைன் மோர். நீங்கள் சாரத்துலேயும் போக முடியணும், உங்களால் விஸ்தாரத்துலேயும் போக முடியணும். விஸ்தாரத்தில் போக தான் நீங்கள் விஸ்தாரமாக சேவை செய்ய முடியும். அதுக்காக விஸ்தாரத்திலே போய் சேவையிலே மூழ்கிடக்கூடாது, மறுபடியும் சாரத்துக்கு நீங்கள் வரணும். ரெண்டுக்குமான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்ற. இப்போ ராஜயோகா மெடிடேஷன் இருக்குது, அதை பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். எவ்வளோ புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதனுடைய ஸ்டேஜஸ் என்ன, அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, ப்ராக்டிசஸ் என்ன, அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும், எப்படி எல்லாம் செய்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் யோகா இருக்குது, கமெண்ட்ரி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரே வேர்டில் சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியுமா? யோகத்தை, ராஜயோக தியானத்தை சொல்லலாம், அது இங்கிலீஷில். அட்டென்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லை. எல்லாமே அட்டென்ஷன் தானே, இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆக ஞானத்தை எந்த அளவுக்கு நம்ம விசார் சாகர் மந்தன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய லாபத்தை எடுத்துக்க முடியும். அதை பாபா எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் கடைஞ்சாதான், மோரை கடைஞ்சாதான் என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். அதனால தான் வெண்ணெயை காட்டுறாங்க கிருஷ்ணனுடைய இதில். வேறு எதையும் ஏன் காட்டல? தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட். தண்ணியை கடைஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? வெண்ணெயாக கிடைக்கும். நீங்களும் கடையை தான் செய்கிறீங்க. அந்த மாதிரி வேஸ்டெல்லாம் கடைஞ்சிங்கன்னு வச்சுங்க. ஞானம் அல்லாததை, ஞானம் அல்லாததுன்னா என்ன அர்த்தம்? ஞானம்னா என்னன்னு சொன்னோம்? ஞானம்னா என்னன்னு சொல்லும்? புரிதல்.
அதை மட்டும் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பாபா ஞானம் ஞானம்ங்கிற வேர்டை போடுறாரோ அந்த இடத்துல புரிதல் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டு பாருங்க, 1000 விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஈஸி தானே, நான் ஒன்றும் கஷ்டமானதுன்னு சொல்லவே இல்லைல்ல. ஆக முதல்ல நான் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் ஆத்மா என்று வருகிறது. ஆத்மா என்று நினைக்கும் போது அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்? கமெண்ட்ரியில் நீங்களாம் கமெண்ட்ரி பண்ணுறீங்களா, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா தியான முறையில், நான் ஆத்மா. அடுத்த வரி என்ன? யார் சொல்கிறா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்க. நான் ஆத்மா. அடுத்து அமைதியான ஆத்மா. வெரி குட். ஃபஸ்ட்டு அமைதி வந்துருச்சு, அப்புறம் தூய்மையான ஆத்மா. கரெக்ட். தூய்மை முதல்ல வந்து அப்புறம் அமைதி வரலாம், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அன்பான ஆத்மா, அப்புறம் இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியுமா? த ரைட் மெத்தட் என்ன தெரியுமா? பாபா நமக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் என்ன தெரியுமா? நான் ஆத்மா, இந்த சரீரம் அல்ல. ஏன்னா நான் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சரீரம் தான் நினைக்கு வரும். நான் ஆண் அல்லது பெண்ங்கிறத உங்களால் மறக்க முடியுமா? உங்கள் பேரையே மறக்க முடியலையே. தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பேரை சொன்னோன்னே ஏந்திருக்கிறீங்கள, தூக்கத்திலான இருக்கீங்க, ஏன் ஏஞ்சிங்க? அப்போ உங்கள் பேரை நீங்கள் மறக்கல இல்லை. உங்கள் பேரையே உங்களால் மறக்க முடியலன்னா ஜெண்டரை எப்படி மறப்பீங்க? உங்கள் இந்த பெண்ணினம் ஆணினம்ங்கிறத எப்படி மறப்பீங்க? அதை மறக்கலைன்னா எப்படி ஆத்மா அபிமானி ஆவீங்க? தெரியாமல் கேட்குறேன். அப்போ நான் அப்படின்னு நினைக்கும் போது ஆத்மா என்று சொன்னால் மட்டும் பத்தாது. we have to confirm to the mind, I am not this body. நான் இந்த சரீரம் அல்ல. அப்போ தான் அதுக்கு புரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஒரு குழந்தைக்கு அதிகமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுவீங்க, அது புரிஞ்சுக்கும். நீங்கள் குழந்தைங்களெல்லாம் வளர்க்குறவங்க தானே, உங்களுக்கு தானே தெரியும். குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்காது? இன்னசென்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த குழந்தைய பார்த்தா பிடிக்குது, ஆசையாக இருக்குது. ஏன்? ஒய்? ஏன்னா ரொம்ப பியூராக இருக்குமோ. பியூராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம மட்டும் என்ன இம்பியூர் ஆகிட்டோம்? பியூராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? பதிவு இல்லையா? பதிவு ஏற்கனவே இருந்தது தானே வெளியில் வருது, அதானே பிரச்சனையா? அங்கே அது பியூராக இருக்குன்னா அதுக்கு இந்த உடலினுடைய அடையாளம் இருக்காது. அதுக்கு ஆணுனாலும் தெரியாது, பெண்ணுனாலும் என்னன்னு தெரியாது. நம்ம தான் சொல்லி சொல்லி கொடுப்போம். அது பேசும்போது நீ ஆண் பாலில் பேசு, நீ ஆண் குழந்தை, ஆண் குழந்தைக்கான ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுவோம். இதே ஒரு குழந்தைய நீங்கள் ஆண் குழந்தைய பெண் குழந்தை ட்ரெஸ்ஸை போட்டு நீ பெண்ணுன்னு வளர்க்கலாம், அது பெண்ணாவே வளர்ந்துடும். அந்த தேக உணர்வில் கொண்டு வர்றது யாரு? நம்ம தான். தாய் தந்தை தான் அதுக்கு சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த ஐடென்டிட்டியில் பிரிச்சிடுறாங்க. அந்த ஆத்மா ஆத்மா உணர்வில் இருக்கும்போது அதுக்கு டிஃபரன்ஸே இருக்காது. அதனால தான் யாரை பார்த்தாலும் சிரிக்கும். அது நம்ம கூட சொல்லலாம், என்ன யாரை பார்த்தாலும் இந்த குழந்தை சிரிக்குது, அவன் மோசமான ஆள், இப்படிப்பட்ட ஆள், அவன் பார்வையே சரியில்லை, இதே சரியில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். உண்டா இல்லையா? அப்போ பாபா கூட நம்மளை என்ன சொல்கிறார்? பி எ சைல்டு ஆஃப் மீங்கிற. நாம் குழந்தையாகவே இருக்கிறோமா? வளர வேண்டாமா? வளரணுமா வேண்டாமா? ஆனால் பாபா சொல்ல பி எ சைல்டுங்கிற. குழந்தையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாபானுடைய மீனிங் என்னென்னா, ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. குழந்தைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் ஞானத்தில் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னசென்ஸ் இருக்கணும். அப்படின்னாக்கா உங்களுக்கு வேறுபாடுகளே தெரியக்கூடாது. ஜெண்டர் வேறுபாடே தெரியலன்னா வேற வேறுபாடு எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள பற்றி என்ன ஒரு ஐடியா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே பார்ப்போம். அப்போ நமக்குள்ள என்ன தெரியாது, த ரியாலிட்டி அவங்க யாருங்கிறத அனுபவம் பண்ண முடியாது. அதுதான் பாபா என்ன பண்ணுறாரு, ஆத்மாவா பாரு, பேசும்போது ஆத்மாவா பேசு, ஆத்மாவிட்ட பேசு. அதில் இன்னொன்று பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார், ஆத்மாவுக்கு ரொம்ப அருகாமல் இருக்குது இந்த கண்ணு தான், ரொம்ப ஏமாத்துறது இந்த கண்ணு தான், நம்மளை ரொம்ப உயர்த்தி கொண்டு போகிறதும் இதே கண்ணு தான். ஆனால் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். அப்போ
நீங்கள் ஆத்மா அபிமானி அப்படின்னா பிறரையும் நீங்கள் ஆத்மாவாயோ பார்க்க வேண்டும். வெறுமனே தன்னை மட்டும் ஆத்மாபிமானியாக இருக்க சொல்லலை, பிறரையும் ஆத்மாவான்னு பாருங்கன்றார். இப்போ பிரம்மாபாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம், யசோதா ஒரு ஆத்மா அப்படின்னு எழுதினார் ஒய்ஃபை. நம்ம யாராவது எழுதினோமா? நம்மளும் அவரோட பெரிய ஆள் இல்லை, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் த பேசிக்ஸ். அப்போ நாம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? குழந்தைய பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்குது, எல்லா குழந்தையும் பார்த்தா அதே மகிழ்ச்சி வருதா? இல்லை. ஏன் வரல? இது ஏன் குழந்தை இல்லை. இப்போ ஏன் குழந்தைன்னு வந்தாலே அட்டாச்மெண்ட்டு வந்துருச்சு. இல்லை, அந்த குழந்தை உங்களோட குழந்தையே இல்லையே. ஆத்மா பாபாவோட குழந்தை தானே. தேகத்தை கொடுப்பதற்கு தான் நீங்கள் நிமித்தமாக இருக்கீங்களே தவிர அந்த ஆத்மாவை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உரிமை கொண்டாடுறீங்க. அதனால தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் சொல்கிறபடி கேட்கணும், நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும், என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். who are you to tell? உங்களுக்கு என்னங்க அதிகாரம் இருக்காது? அதிகாரம் இல்லாத இடத்துல அதிகாரத்தை கொண்டு வரீங்க. காரணம் அட்டாச்மெண்ட்டு தான். அதனால தானே துக்கம், அதனால தானே கவலை, அதனால தானே கஷ்டம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தாய் வருந்துறாங்க, அழுகுறாங்க. அது கூட அழாது, இவங்க அழுவாங்க. தட் இஸ் கால்ட் த அட்டாச்மெண்ட். we know the difference between attachment and love. பாபா என்ன சொல்கிறாரு? ஆத்மாவா பாரு, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பயிற்சி பண்ணு, ஆத்மாவாகவே பாரு. ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? ஞான ஸ்வரூப ஆத்மா, அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா, அப்படி தானே பார்க்க முடியும். அது இது விகாரி ஆத்மா பார்க்க முடியுமா உங்களால்? ஏன்னா விகாரங்கள்லாம் என்ன இடையில வந்தது. அனாதியில் நாம் எப்படி இருந்தோம்? அனாதி மீன்ஸ் பரந்தாமத்தில் நாம் இருக்கும்போது அவ்வளோ பியூராக இருந்தோம். நோ பாடி, எந்த ஆசைகளும் நமக்கு கிடையாது. வெறும் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம எமினேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆதியில் எப்படி இருந்தோம்? தேவதா ஆத்மாவாக இருந்தோம். அப்போயும் தேவதா ஆத்மான்னு தான் சொல்கிறோம். அப்போ தேவதா ஆத்மாவாக இருக்கும்போது எப்படி இருந்தோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, 5 டிகிரி வாங்கியிருக்கோம். என்னை பற்றி சொல்கிறாங்க இத்தனை டிகிரின்னு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே பாபா பிறந்த உடனே 5 டிகிரி கொடுத்துட்டார். என்னென்ன டிகிரி? அந்த எந்த டிகிரி வாங்குறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம்? டெய்லி முரளிக்கு வேற வர்றோம், படிக்கிறோம் இத்தனை வருஷமா. சொல்லுங்க பார்ப்போம், என்ன டிகிரி வாங்குறதுக்காக படிக்கிறீங்க? வயசுலெஸ் ஆனாதான் அந்த டிகிரி கிடைக்கும். தேவதை என்றால் யார்? தேவதனுடைய குணாதிசயங்கள் என்ன? 5 குவாலிட்டிஸ் என்ன? நான் இன்னொரு யுக்தி ஐடியா கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 5 குவாலிட்டிஸ் என்ன தேவதைகளுக்கு? நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் உங்களுக்கு மத்தியான சாப்பாடு கிடையாது. ஏன் சிரிக்கீங்க தெரியுமா? நீங்கள் என்ன கிடையாதுன்னு சொல்கிறது அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நான் தானாக கொடுப்பாங்க. காலேஜுக்கு போகிறவங்களுக்கு எந்த காலேஜுக்கு போகிறோம், என்ன ஆக போகிறோன்னு தெரியும். இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது நான் இன்ஜினியர் ஆவேன்னு அவனுக்கு தெரியும். ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஆகிடும். லா காலேஜுக்கு போகிறவனுக்கு நான் லாயராக போகிறேன்னு தெரியும். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் படிக்க. அப்போ என்ன ஆக போகிறீங்க? தேவதை ஆக போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா தேவதை எப்போ ஆவாங்க? அடுத்த ஜென்மத்தில். அப்புறம் என்ன ஆவீங்க? இப்போ எதுக்காக படிக்கிறீங்க? கர்மாத்தியத்தின் அடையது நம்மளுடைய லட்சியம். ஆனால் எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க? பர்பஸ் தெரியணும்ல. தூய்மை ஆகணும்லாம் படிக்க வேணாங்க. ஆத்மாவோட தர்மமே தூய்மை தான். அப்புறம் அது என்ன படிக்கிறது? See how much we are very clear in the concept. நான் குறையா சொல்லவே இல்லை. டோன்ட் திங்க் யுவர் செல்ஃப் ராங். பேசிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. குவாலிட்டி ஆஃப் த தேவாத்மாக்களுக்கு 5 தான். சர்வ குண சம்பன்ன, சோலா கலா சம்பூர்ண, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சா பரமோதரம். உங்களுக்கு ஹிந்தி தெரியாட்டாலும் இது 5 எழுதி மனப்பாடம் பண்ணு. இன்னைக்கு தயவுசெய்து இந்த ஒரு வேலையாவது பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. எதுக்காக வர்றோம்? நம்ம படிக்க வர்றோம், ராஜ கல்விக்கு வர்றோம். எதுக்காக? இந்த 5 குவாலிட்டி தான். இது எல்லாருக்கும் புத்தியில் வரணும். நான் கிளாஸுக்கு வரும்போதே எனக்கு தெரியணும். ஞானம் கூட எதுக்காக? இந்த 5 டெவலப் பண்ணுறதுக்கு தான். யோகம் கூட எதுக்காக? இந்த 5 அச்சீவ் பண்ணுறதுக்கு தான். தாரணை கூட எதுக்காக? அதுக்கு தான். சேவை கூட எதுக்காக? அதுக்கு தான். 4 சப்ஜெக்டில் லாஸ்ட் சப்ஜெக்ட் எது?
ஞானம், யோகம், தாரணை, சேவை. லாஸ்ட் எது? சேவை. டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் எது? 4ல் பிராமணர்கள்லாம் சொல்கிறாங்க யோகான்னு சொல்கிறாங்க. இந்த யோகாவுக்கு என்ன பேர்? அஷ்டயோகம் கிடையாது இல்லை. என்ன யோகா? ராஜயோகா. ராஜயோகாவுக்கு முன்னாடி அடைமொழி என்ன? ஈஸி. சொல்லும் போது ஈஸி ராஜயோகாவா? அதுதான் கஷ்டமாக இருக்கும். என்னுடைய அனுபவம் இத்தனை வருஷமாக ஞானத்தை வந்து இப்படி வேறுபட்ட கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி கேட்பாங்க? பேர் ஈஸி யோகாவான், ஆனால் உட்காந்தா வரமாட்டேங்குது. உட்காந்தோடனே வருதா? வரமாட்டேங்குது. 20 நிமிஷம் பாடுபட்டு கொஞ்சம் வருது, அப்போ தான் ஒயிட் லைட் போட்டுறாங்க. அதுக்காகவே நிறைய பேர் 1/2 மணி நேரம் வர்றதில்ல. நான் கேட்டு கிளாஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டால் 7 to 8. 7 to 8ஆ? அது முரளி கிளாஸ் தானே? ஆமாம், நீங்கள் தானே கேட்டீங்க கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு. நான் முரளி கிளாஸ்ன்னு கேட்கல, கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு தானே கேட்டேன். என்ன எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யார் யோகா பண்ணுவா? வேறு யாரும் வருவாங்களா செய்ய? அப்போ ஏன் யோகாவை நீங்கள் கிளாஸில் ஆட் பண்ணலை? வந்த புதுசில் ஞானத்துக்கு 6:30க்கு யோகானா 6:15க்கே வந்து பெட்ஷீட்லாம் விரிப்பாங்க, ஃபேன்லாம் போட்டு வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக 7 மணிக்கு முரளி ஆரம்பிக்கணும்னா 6:50க்கு உள்ளே வந்துடுவாங்க, 55க்கு. ஏன்னா ரெட் லைட்டில் உள்ளே வந்தால் தான் கேட்க முடியாது. ஏன் லேட்டாக வந்தீங்க? ஒயிட் லைட் தான் ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்டுருவாங்க. ரெட் லைட்டில் வந்தால் நம்ம கேட்டாக்கா நீங்கள் யோகா பண்ணலையா, என்னையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலின்றீங்க. இப்போ இந்த ஏன் நேரம் குறைஞ்சு போகுது? இன்னொன்று கவனிச்சிங்களா? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம கிளாஸ் கேட்ட பிறகு நீங்கள் யோகா பண்ணீங்கன்னா அது ஈஸியாக இருக்குமா? கிளாஸுக்கு முன்னாடி யோகா ஈஸியாக இருக்கா? எப்போ நம்ம புத்தியில் ஞான ரத்தனங்கள் கொஞ்சம் போயிடுதோ அதுக்கப்புறம் நம்ம உட்காந்தோன்னா நமக்கு வேஸ்டார்ஸே வராது. கேட்ட முரளி ஞாபகத்துக்கு வரும், இல்லைன்னா அசோசியேட்டட் திங்கிங் வரும், ஹாப்பியாக இருக்கும். ஆனால் பாபா என்ன பண்ணிட்டாரு? கிளாஸுக்கு முன்னாடி யோகா வச்சிருக்காரு. காரணம், விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி பூமியை நீங்கள் உழ வேண்டும், முயற்சி பண்ணணும். தெர் இஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட். அதனால தான் முன்னாடி அந்த யோகா நம்ம கண்டிப்பாக பண்ணணுன்ற. சரி, இப்போ யோகா முடிஞ்சுது, ஒரு பாட்டு போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ராஜயோகம் பண்ணுறோன்னு போய் சொல்லாதீங்க, உண்மையாக சொல்லுங்கள். வாணி முடிஞ்சது, ஒரு பாட்டு பாடுது. அப்போ என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வருது, இல்லை என்ன நினைக்கிறீங்க? வீட்டுக்கு போகணுன்னு தோணும். அது முடிஞ்சவனே தான் போக முடியும், அது வரைக்கும் போக முடியாது. வேற என்ன வருது? சொல்லுங்க. பஸ்ஸை பிடிக்கணும். சூரிக்கும் சுப்ரீம் சொல்லும் கனெக்ஷன்லாம் தியரி. வாட் ப்ராக்டிக்கலி யூ ஆர் டூயிங்? கிளாஸ் முடிய போதா? நல்ல வேலை அது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் முரளி இல்லை, கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு. அந்த 3 நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஞானத்தை சிந்தனை பண்ணுறீங்களா? எந்த ஞானத்தை? ஆத்ம ஞானத்தையா, பரமாத்மா ஞானத்தையா, சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தையா? என்ன பண்ணுறீங்க? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறத விட என்ன பண்ணணும். அப்போ நாம் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறோமா, இல்லை வேற எதாவது பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக? பாபா சர்வ சக்திவான் மட்டும் இல்லை, சர்வ யுக்திவான். உங்களுக்கு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எதுவுமே என்னுடைய மனதிலும் வர பாயிண்ட் கிடையாது. எல்லாமே வானியில் உள்ள பாயிண்ட்டை தான் நான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை சேர்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக பாபா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அந்நேரம் நீங்கள் பாட்டெல்லாம் கேட்கணுன்னுலாம் ஒன்றும் சொல்லலை. அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இப்போ 10:30 மணிக்கு பாட்டு கேட்டிங்கல்ல, யாரெல்லாம் பாட்டு கேட்டீங்க? 10:30 மணிக்கு பாட்டு போட்டாங்கல்ல, காதில் விழுந்ததில்ல, எல்லாமே கேட்டீங்கல்ல. டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாமே கேட்டீங்க. யாருக்கு அந்த பாட்டு ரொம்ப தூரத்துலேருந்து கேட்ட மாதிரி இருந்தது? இங்கே தெளிவாக இல்லை, ரொம்ப தூரத்தில் கேட்ட மாதிரி இருந்தது. யாருக்கு? ஒரே ஒருத்தருக்கு தான். அப்பா பாஸ் ஆகிட்டார். நான் என்ன சொன்னேன் கிளாஸில்? பார்வையாளர் என்றால், டிடாச்சு அப்சர்வேஷன் என்றால், இந்திரியங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டவராக இருக்க வேண்டும் என்றால், பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு பாட்டை கேளுங்க. கேட்கும்போது நான் ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில்
2 கண்களுக்கும் பின்னாடி ஒளி நட்சத்திரமாக இருந்து காதுகள் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்படி பயிற்சி பண்ண சொன்னேன்ல, யாராவது ஒருத்தவங்களாவது பண்ணீங்களா? 300 பேர் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ புரியுதா உங்களுக்கு? நவ் ஆர் நெவர். இந்த டாபிக் இந்த இதில் நீங்கள் இல்லை, நவ் ஆர் நெவரில் இருந்தால் நான் முடித்தோன்னு இந்த பாட்டு 10:30 போட்டோன்னு என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஆத்மா ஆகிட்டு தேகத்திலேருந்து விலகிட்டு காதுகள் மூலமாக அந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா எங்கேயோ 1/2 கிலோமீட்டர் தள்ளிருந்து பாடுற மாதிரி கேட்கும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு இந்திரியத்திலேருந்து நம்மளை பிரித்து பயிற்சி பண்ணி அந்த சொரூபமாகணும். அப்போ தான் நம்ம ஆத்மஸ்திதி விதை ஸ்திதியை நம்ம அனுபவம் பண்ண முடியும். இதெல்லாம் தாதிகளுக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்போ பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவங்க ஒன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணி தே பிகம் த மாஸ்டர்ஸ் ஆன் தட். அப்போ அவங்க என்ன ஆகிட்டாங்க? மனதின் மீது வெற்றி உடையவர்களாக ஆகிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது? பிற ஆத்மாக்களினுடைய விருப்பங்கள் ஆசைகளை அவங்களால பூர்த்தி பண்ண முடிஞ்சுது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் சப்டில், ரொம்ப சூக்ஷமத்தில் இது நடக்கக்கூடிய விஷயம். இப்போ உதாரணமாக நான் என்ன சொன்னேன், நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இது மேல்மட்டத்தில் தான். என் மனதில் கருத்து உருவாகி அது லாங்குவேஜாக மாறி சவுண்டாக மாறி உங்கள்கிட்ட சவுண்டு அந்த சவுண்டை நீங்கள் லாங்குவேஜாக மாற்றி லாங்குவேஜுக்கு அப்புறம் உங்கள் இன்டலெக்டை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அப்போ கம்யூனிகேஷனில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். இதை மாதிரி தான் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ஸ். அப்போ இஃப் யூ நோ இட் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் த ரைட் பர்ஸ்பெக்டிவ். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயம் 3 தான். ஒன்று என்ன தெரியுமா? பிராமின்னு கேட்டாலே எனக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியும். ஏன்னா என்ன அந்த மாதிரி வளர்த்தாங்க சின்ன வயசில். சவுத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாது, திராவிட கடவுள்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வேலையே கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான். பிராமணர்கள் எல்லாம் அடிக்கிறது விரட்டுறது, இதான் அவங்க வேலை. அதில் இருந்தான். நம்ம என்ன பண்ணுறது, பாபா என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. 2வது என்னன்னாக்கா, ஒன்று பிராமின் பிடிக்காது, 2வது ஹிந்தி மொழி எதிர்ப்புலாம் நான் தான் ரொம்ப ஆக்டிவாக ப்ளே பண்ணேன். அப்போ எப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த ஸ்கூல் டைம்லே. 3வது யாரை பிடிக்காதும்மா? நார்த் இந்தியன்னா பிடிக்காது, சவுத் இந்தியனுக்கு. இப்போ இந்த 3மே என்ன ஆக்கிட்டாரு. நான் பிராமணனும் ஆகிட்டேன், நான் நார்த் இந்தியனும் ஆகிட்டேன், நான் ஹிந்தி பேசுகிறனாவும் ஆகிட்டேன். ஹிந்தி தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்குது. ஏன்னா பாபா பேசுகிறாரு. பாபா பேசும்போது எவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, எவ்வளோ அரவணைப்போடு பேசுகிறாரு. அவரோட பேச்சை கேட்கும் போதே மயங்குது அப்படியே மாதிரி. அப்போ தான் தெரியுது, ஓஹோ புல்லாங்குழலுக்கு ஏன் மயங்கினாங்க எல்லாம் ட்ரெஸ்ஸு கூட போட்டுக்காம வெளியில் ஓடினாங்க சொன்னாங்கன்னா ப்ராக்டிக்கலாக அது. ஏன்னா அந்த அளவுக்கு முரளி எப்படி இருக்குது, நமக்கு நஷா கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உலகிய எண்ணங்கள்லேருந்தெல்லாம் விலக முடியுது நம்மளால் ரொம்ப ஈஸியாக. இந்த பிராமணனுடைய அந்த வெறுப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. பாபா சொல்கிற நீ பிராமன் அப்படின்ற, வேணாம் இந்த பிராமணே வேணாம். ஆனால் பிராமணன் ஆகாமல் நம்ம தேவதை ஆக முடியாது. பக்தி நம்ம படவிளக்கத்தில் என்ன சொல்கிறோம், மனிதன். நான் முதல்ல கண்காட்சியில் வரேன், அந்த மேலா போட்டிருக்காங்க. மேலானா பெரிய எக்ஸிபிஷனு கோயம்புத்தூரில். அந்த தலைப்பு என்னன்னாக்கா, மனிதனை தேவனாக்கும் படவிளக்கம் கண்காட்சின்னு போட்டிருக்காங்க. என் மனசில் தோணுச்சு, மனுஷனே மனுஷனா இல்லை, தேவனாக்க யார் வந்திருக்காங்க பார்க்கலாம் வா உள்ளே போ. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேன். ஒரு ரவுண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டால் அப்போ கேரக்டர் பில்டிங்னு போடுவோம். அதுக்கப்புறம் தான் பரமாத்மா ஞானம்லாம் கொடுப்பான். கேரக்டர் பில்டிங் எனக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக தெரிஞ்சது. கரெக்டியா, நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, நாம் தீமை செய்யக்கூடாது, இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன். அடுத்து பாபாவனுடைய பட விளக்கம். டாக்டர் பாண்டியன் அப்போ காலேஜ் ப்ரொஃபஸரு, அவர் பாபா பட விளக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. அதை கேட்கும்போது இதைத்தான்ப்பா நான் இத்தனை ஜென்மமாக தேடிட்டு இருந்தேன், இதுதான் எனக்கு வேணும், கரெக்டாக வந்திருக்கு இப்போ தான் எனக்கு. அது என்னுடைய ஃபீலிங்ஸில் வருது. பல ஜென்மமாக நான் தேடினது இப்போ அவர் கிடச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு ரவுண்டில் நான் முடிக்கலை, மற்ற பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. நீ எனக்கு சாப்பாடு எடுத்து இப்போ ஹாஸ்டல்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு 3 ரவுண்டு தொடர்ந்து வரேன் திருப்பி. 3ஆம் ரவுண்டு முடிய போகிற நேரத்தில் ஒரு சின்ன சிஸ்டரை ஒரு 10 பேர் சுற்றி நின்றுட்டு கிராஸ் கொஸ்டின் போயிட்டுருக்காங்க. அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. நான் உள்ளே பூந்து என்ன கொஸ்டின் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற. அங்கே இருக்க சிஸ்டர்லாம் பார்க்குறாங்க, இவனே புதுசு
இவன் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. த வெரி ஃபர்ஸ்ட் டே பாபா எனக்கு சேவையை களத்திலே இறக்கி விட்டார். எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் இதெல்லாம் கூட ஈஸியாக வென்று விடலாம். பிராமண ஆத்மா நினைச்சாலே போதும், இந்த 5 விகாரத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். ஆனால் எப்போ பிராமண ஆத்மாங்கிறது நம்மகிட்ட பக்காவோ இல்லையோ, அது எந்த பிராமண ஆத்மா? சங்கம யுகி சர்வோத்த பிராமண ஆத்மா. அது வரைக்கும் நம்ம வெற்றி அடைய முடியாது. நீங்கள் நம்ம சில பலகீனங்களை சொல்கிறோம், அட்டாச்மெண்ட் எனக்கு நிறைய இருக்குது. மாதாஸை பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட் பாபா சொல்லுவார். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஈகோ அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார். அது எல்லாமே போகணுன்னா நான் சர்வோத்தம் பிராமண குல ஆத்மா அப்படின்னு நினைக்கணும். த செகண்டு, ஹூ இஸ் மைன், என்னுடையவர் யார்? இது தெரியாத எங்களுக்கு. ராஜயோகத்தில் இத்தனை வருஷம் நம்ம ஞானத்தில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களே, முதல்ல என்னுடையவர் அப்படின்னு சொன்ன உடனே யார் நினைவுக்கு வரணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபாபான்னு. சிவபாபானா யாரு சொல்லுங்க? சிவபாபானா யாரு? ஜோதி பிந்து சுரூபமானவர். அது அவருடைய ரூபம். அந்த ரூபத்தை உடையவர் யாரு? ஆத்மாக்களுடைய தந்தை. அது அவருக்கு நமக்குள்ள சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை உடையவர் யார்? பரமபிதா. அதாவது தந்தைனாலும் பரமபிதானாலும் ஒன்று தானே. தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை உடையவர் யார்? எது சொன்னாலும் இப்படியே சொல்றீங்கன்னு. படைப்பவர்னு சொல்றோம்னா அது படைப்பு வச்சு சொல்றோம். அந்த படைப்பவர் யார்? அதான கேள்வியே. ஹூ இஸ் ஹி? ருக்மணி சிஸ்டர் சிரிச்சிட்டாங்க. நல்ல வேளை என்னை வேற பார்த்துட்டாரு அவருன்னு. அதாவது பேஹத், அது வந்து ஹிந்தியில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பேஹத் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்டவர். இப்போ ஆத்மாக்கள் எல்லாமே எல்லைக்கு உட்பட்டுடுறோம். சரீரத்தில் வந்துட்டா அவ்வளோதான். என் மனைவி, என் குழந்தை, என் ஊர், என் லாங்குவேஜ் அதில் வந்துடும். பாபா ஒருத்தர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறோம்? கடல்னு சொல்கிறோம். கடல்னா என்ன அர்த்தம்? எல்லையற்றவர்னு சொல்லக்கூடாது. கடல்னா என்ன அர்த்தம்? நோ லென்த், நோ பிரெத், நோ டெப்த். ஓகேவா? அதுக்கு தான் கடல்னு பேர். அவருடைய ரூபம் என்ன? ஜோதி மட்டும் இல்லை. ஜோதின்னு சொன்னீங்கன்னா வள்ளலாருக்கு போக வேண்டியதுதான். வள்ளலார் தான் ஜோதின்னு சொல்லியிருக்கார், முன்னாடியே சொல்லியிருக்கார். ஜோதி பிந்து ஸ்வரூபம், புள்ளி. புள்ளினா என்ன? இன்ஃபினிட்டி. அதுக்கு இங்கிலீஷில் இன்ஃபினிட்டின்னு சொல்ல. இன்ஃபினிட்டின்னா என்ன? தெர் இஸ் நோ லென்த், நோ பிரெத், நோ டெப்த். உருவத்திலையும் அவர் இன்ஃபினிட்டி தான், குணங்கள்லையும் வாரி வழங்குறதுலையும் அவர் இன்ஃபினிட்டி தான். அப்போ அவர் யாரு? எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அப்போ பாபா அப்படின்னு நான் சொன்ன உடனே என் மனசுல முதல்ல என்ன வரணும்? எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எதுல எல்லைக்கு அப்பாற்பட்டவர்? குணங்கள்ல, சக்திகள்ல, ஞானத்துல, கொடுப்பதில், மாற்றுவதில், எல்லாத்திலையும் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டவர் தானே. தமோ பிரதானமாக இருந்த நம்மளை மட்டும் இல்லை, உலகத்தையே மாற்றி அமைக்கிறார். அவருடைய படைப்பும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, அவர் மாறுதல் செய்வதும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, அவர் கொடுக்கிறதும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. நீ கூட வானிலை என்ன சொன்னாரு? நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், அதனால யாருக்குமே குறைச்சி கூட எல்லாம் கொடுக்கறது இல்லை, எவ்வளவுனாலும் எடுத்துக்கலாம் நீங்க, ஐ வெரி ஃப்ரீன்னு சொன்ன. இன்னைக்கு கூட வானிலை சொன்னார், நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். அப்ப நீங்க எங்கெல்லாம் பாபா தன்னை ஐடென்டிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லுவார், நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே எங்க இருக்கோம்னா பவுண்டரிஸ்குள்ள தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பவுண்டரி நம்மளாவே உருவாக்கிறோம். அந்த பவுண்டரி விட்டு நம்ம வெளியிலே வர்றதில்லை. அதாவது கன்வீனியன்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதில்லை. நீங்க கன்வீனியன்ட் ஜோன்லேருந்து வெளியே வராத வரைக்கும் உங்களால அசாத்தியமான எதையுமே செய்ய முடியாது. இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவ்யக்த பாப்தாதா ஒரு முறையில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
இதை பரமாத்மா தான் இந்த காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு 3 ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கின்றார். அவர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன தெரியுமா? இம்பாசிபிளை பாசிபிளாக ஆக்குவது, முடியாததை முடிய செய்வது கடவுளுடைய காரியம். இப்போ பக்தி மார்க்கத்தில் சன்னியாசி தர்மம் ஏன் வந்தது? ஏன் வீடு வாசல்லாம் விட்டு போனாங்க? அவங்களுக்கு நல்லாவே தெரியும், கணவன் மனைவியும், அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்றா இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாது, விகாரம் இல்லாமல் வாழ முடியாது. அதனால தானே சன்னியாசம் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் ஆசைப்பட்டு போலைய. சன்னியாசம்னால என்ன அர்த்தம்? ஆசைகளை திறந்து தானே போனாங்க. ஏன் திறந்தாங்க? இவங்க மூஞ்ச பார்த்தா நம்மளால் தூய்மையாக இருக்க முடியாது. உண்மை தானே? ப்ராக்டிக்கலாக ஒரு பொம்பளைங்க மூஞ்ச பார்த்தாக்கா என்னால் என் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேணாம், நான் போகிறேன் காட்டுக்கு, நான் போகிறேன் அமைதியாக, நான் போகிறேன் கடவுளை நினைக்க அப்படின்னு கடவுளை நிரந்தரமாக நினைக்கிறதுக்காக சன்னியாசம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எல்லாமே வீட்டில் தானே இருக்கீங்க, குடும்பத்தில் தானே இருக்கீங்க. நீங்கள் மட்டும் எப்படி தூய்மையாக இருக்கீங்க? உங்களால் மட்டும் எப்படி தூய்மையாக இருக்க முடியுது? எப்படி இந்த பியூரிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களால் மட்டும் எப்படி முடியுது? அப்போ பெரிய சாது சன்னிகள் குருமார்கள் கூட முடியாததுன்னு சொன்னதை குடும்பத்தில் இருக்கீங்க முடிச்சு காட்டிட்டீங்கல்ல. யார் ப்ரூஃபு? அவ்யக்த பாப்தாதா சொல்கிறாரு, எது வரைக்கும் இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க ஞானத்தில் வரலையோ அது வரைக்கும் பாபாவனுடைய பிரத்யட்சத்தாக்கு ரொம்ப லேட் ஆச்சு. எப்போ நீங்கள் வந்தீங்களோ, நீங்கள் எடுத்துக்காட்டு ஆனீங்களோ, அதுக்கப்புறம் தான் சேவை விஸ்தாரமாச்சு. நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா இவங்க குடும்பத்தில் இருக்காங்க, இவங்களே போகிறாங்க அப்படின்னா நம்மளும் போவோம், இவங்களால முடியும்னா நம்மளால முடியும். அவங்களுக்கு தைரியம் வந்தது, நம்பிக்கை வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன, இவங்களுக்கு என்ன கல்யாணமோ குழந்தையா குட்டியா ஒன்றும் இல்லை, இவங்க தூய்மையாக இருக்க என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இல்லறத்தில் இருந்தும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டினால என்ன ஆயிட்டு, பாபாவை பிரத்யட்சம் பண்ணீங்க. எப்படியா இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு, இப்படி குழந்தை குட்டியோடு இருந்துக்கிட்டு எப்படி உங்களால் இருக்க முடியுது? இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை? அப்போ இம்பாசிபிளாக பாசிபிளாக ஆக்கினது யாரு? நீங்கள் தானே, நீங்கள் தானே. செய் வச்சது அவரு, ஆனால் செய்கிறது யாரு? அப்போ ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் இட். பட் அவ்யக்த பார்த்தாருடைய ஒரு வாக்கியம். ரெண்டாவது சொல்கிறார் ப்ரூஃப் கடவுளுக்கு என்னென்னா, முஸ்கில்கோ சகஜிக்கர்னா, கஷ்டத்தை ஈஸியாக்குறது தான் அவருடைய வேலை. அதனால தான் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ கடவுள்கிட்ட போகிறாங்க. எந்த மதத்தினராக இருந்தாலும் தங்களால் முடியாது, பிரச்சனை அதிகமாகிட்டு, கஷ்டம் அதிகமாகிட்டு, துக்கம் அதிகமாகிட்டுனா யார்கிட்ட போகிறாங்க? கடவுள்கிட்ட தான் போய் அழுகுறாங்க. ஏன்? ஏன்னா அவருடைய ஆக்ஷனே என்ன? கஷ்டத்தை ஈஸியாக்குறது. அப்படி என்ன கஷ்டத்தை ஈஸியாக்கிட்டாரு? எப்படி ஆக்குனாரு? 24 மணி நேரம் ஒத்த காலில் நிற்கிறாங்க யோகிகள். எங்கே? ஹிமாலயாஸில். எதுக்கானா ஒரு இறைவனுடைய நினைவில் இருக்கணும்னு. ஆனால் அவங்களால முடியல. நீங்கள் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு, அதை வளர்த்துக்கிட்டு, இதில் முரளியெல்லாம் கேட்டுக்கிட்டு சேவை பண்ணிட்டீங்க, உங்களால் எப்படி முடியுது? ஹவு இட் இஸ்? யோசிச்சு பார்த்தீங்களா? பாபா எப்படி ஈஸியாக்குனார் ராஜயோகத்தை? அவருக்கு தெரியுது ஈஸியான யோகா இல்லைன்னு, ஆனாலும் அதுக்கு ஈஸியான யோகான்னு பேரை வச்சு நமக்கு ஈஸியாக்கிட்டார். எப்படி ஈஸியாக்குனார் தெரியுமா? அந்த டெக்னிக்கு எப்படி பாபா ராஜயோக தியானத்தை ஈஸியாக்குனார்? உலகத்தில் தியானம்னா ஒரு ப்ராக்டிஸ். கொஞ்ச நேரம் தான் செய்வாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானத்தில் செய்வாங்க அவங்க. ஆனால் பாபா நம்மளை என்ன கேட்டாங்க? சகஜ யோகி, ராஜயோகி, நிரந்தர யோகி, எத்தனை டைட்டில் கொடுத்துருக்க. நிரந்தரமான யோகி ஆகிட்டேன். எப்படி ஆணிச்சு? அது எப்படி பாசிபிள் ஆச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேற ஒன்றுமே கிடையாது. 2 வார்த்தைகள் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஒரு நாளில் ஒரு 10,000 முறையாவது யூஸ் பண்ணிவிடுவோம். 2 வார்த்தைகள் என்ன? ஒன்று நான் என்று ஒன்று எனது. மை ஆர் மேரா. இது 2 தான் மாயா வர்றதுக்கும் வழி. மாயனுடைய தர்வாஜா வழி எதுனா இந்த 2 தான். ஆனால் இது 2 தான் நம்மளை என்ன பண்ணுது? பாபாவுடைய தான் ஆக்குது. இப்போ நான் அப்படின்னு வரும்போது ஆத்மானு சேர்த்துடுறோம். அது எந்த ஆத்மா? சங்கமயுகி வரல இன்னும். சங்கமயுகி
சர்வோத்தம் பிராமன் ஆத்மா. எனது அப்படின்னு வரும்போது அங்க என்ன சேர்த்துறோம்? பாபாவை சேர்த்துறோம். நான்கும்போது ஆத்மா, எனது என்கும்போது பரமாத்மா. ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது? நம்மளுடைய நினைவு பர்மனண்ட் ஆயிடுது. இப்போ நான் நேற்று கூட அந்த மீட்டிங்கில் அவங்ககிட்ட கேட்டேன், இவங்க டீச்சரு, இவர் டீச்சர்னு சொல்கிறாங்க, டீச்சர் தான். அவங்க டீச்சருங்கிறது சத்தியமா உண்மையான்னு கேட்டேன். இதில் என்னங்க சந்தேகம்? நான் படித்து பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னேன். நீங்கள் டீச்சரே கிடையாதுன்னு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு. டீச்சருங்கிறது உங்களுடைய தொழில். அந்த தொழிலை செய்கிற நீங்கள் யாருன்னு தான் நான் கேட்டேன். என்னடா வித்தியாசமாக கேட்குறான். எல்லாம் வித்தியாசமாகவே பார்த்தாங்க. தொழிலை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நான் டாக்டர்ன்றோம், நீ டாக்டர் கிடையாது. நீ டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த, நீ டாக்டராக எச்சது பிறகு இருப்ப. இப்போ எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல்ஏன்னு போட்டுக்குவாங்க. எம்எல்ஏ இருக்கிற வரைக்கும் ஓகே தான். எக்ஸ்எம்எல்ஏ என்ன வேண்டியிருக்கு? நீ தான் ஒன்றுமே இல்லை, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் அது விடுறதுக்கு அவங்களுக்கு ரெடி இல்லை, தயாராக இல்லை. ஆக we identify ourselves with the profession, but we are not the profession. எப்படி என்னுடைய உடலை நான் சொல்லலையோ அதே மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷனை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆக இந்த நான் மற்றும் எனது என்பதும் அடிக்கடி நம்ம குழப்பத்தை கொண்டு வந்துடுது. எனதை நான் நினைக்க ஆரம்பிச்சிடுறேன், நான்கிறத எனதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். அதனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ பாபா எப்படி இதை சால்வ் பண்ணிட்டாரு? ஒரு காயின்னா ரெண்டு பக்கம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ நான் மையும் இருக்கும், மேராவும் இருக்கும். மேரா மீன்ஸ் மைண்ட், ஐ அண்ட் மைண்ட் ரெண்டும் இருக்கும். இப்போ இந்த ஐயை நான் சரி பண்ணிட்டேன்னு வச்சுங்க, மைண்ட் என்ன ஆகிடும்? தானாக சரியாயிடும். அப்போ நம்மளை நிர்விகாரியாக ஆக்கணும், விகாரங்கற்றவர்களாக ஆக்க வேண்டும். அப்படின்னா முதல்ல நம்மளை நான் யாருங்கிறத அனுபவம் பண்ண வச்சிடணும். இப்போ நான் யாரு? ஆத்மான்னு சொல்லக்கூடாது. சங்கமயுகி சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. இனிமேல் நான் யாருன்னு கேட்டால் யாராவது சொன்னீங்கன்னு வச்சிங்க, அப்புறம் இருக்கு. ஓகே, அப்போ நான் ஆத்மா ஆயிட்டேன்னா என்னுடையவர் யார்? பரமாத்மா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுவார்ல. இப்போ பாபா கிடைச்சது கூட பெருசு இல்லை. அவர் கிடைச்சதில் என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க பாப்போம். அவர் கிடைச்சிட்டார் நமக்கெல்லாம், நம்ம எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்குது. பாபா நமக்கு கிடைத்து விட்டார், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. காரணம் அறிமுகத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அவர் கிடைச்சதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? ஞானம் கொடுக்குறாரு, ஓகே, பட் வாட் இஸ் தட் ஸ்பெஷாலிட்டி? அதை நம்ம ரொம்ப பெருமையோடு பார்க்குறோம். அதனால் ஒரு போதையே வருகின்றது, நம்ம மனசை அலைபாய்வதில்லை. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னாக்கா மனித ஆத்மாவுக்கு எந்த ஒரு பிராப்தி அடைய வேண்டும் என்றாலும் ரிலேஷன்ஷிப் வேணும். ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நீங்கள் எதையுமே அடைய முடியாது. ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்குறீங்க, டிக்கெட்டு கொடுக்குறாரு, அந்த பர்டிகுலர் இடம் வரைக்கும் போக முடியாமல் இடையில நின்றுட்டுனா வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்றாரு. பண்ணுறாரா இல்லையா? ஏன்னா இஸ் பவுண்டட், தெர் இஸ் அன் அக்ரிமெண்ட். எந்த ஒரு சம்பந்தமும் ஒரு அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது இம்ப்ளாய்டாக இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்பிரஸராக இருக்கும். இம்ப்ளாய்டுனா அது நமக்கு வெளியில் தெரியாது, ஆனால் இருக்கும் அது. அப்போ ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு மனித ஆத்மா எதையுமே இந்த உலகத்தில் அடைய முடியாது. அதனால தான் நம்ம குடும்பத்தில் இருக்கணும், குழந்தைகளோடு இருக்கணும், சமுதாயத்தில் இருக்கணும், சோஷியல் பீயிங் அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறோமா இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ ஒரு சோஷியல் பீயிங்காக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ரோல் மாறும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் மாறும். நான் ஒரு ஆள் தான், ஆனால் ஒருத்தவங்களுக்கு நான் குழந்தையாக இருக்கேன், ஒருத்தவங்களுக்கு அப்பாவாக இருக்கேன், ஒருத்தவங்களுக்கு கணவனாக இருக்கேன், ஒருத்தவங்களுக்கு மனைவியாக இருக்கிறேன். எத்தனை ரோல் நான் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. அத்தனை ரோலுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல. அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கன்ஃபியூஷன் வரும்போது தான் பிரச்சனையாக ஃபீல் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம பிரச்சனையாகவே ஃபீல் பண்ண மாட்டோம். அப்போ பாபா நமக்கு கிடைச்சது கூட பெருசு இல்லை. எது நம்ம ரசித்து சுவைச்சி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்க முடிகிறது என்றால் பாபா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கார்? சர்வ சம்பந்தத்தோடு கிடைத்திருக்கின்றார்.
பாபா வாணியில் அடிக்கடி சொல்லுவார், அதிகபட்சம் ஒரு ஃபாதர் டீச்சராக வேணால் ஒருத்தவங்க இருக்கலாமே தவிர சர்வ சம்பந்தத்தோடு உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டான். பாபா நமக்கு ஃபாதராக இருக்கார், டீச்சராக இருக்கார், சத்குருவாக இருக்கார், நண்பனாக இருக்கார், நாயகனாக இருக்கார். ஏன் மாதாசெல்லாம் சொல்லுவாங்க குழந்தையா இருக்காரா இல்லையா? சர்வ சம்பந்தத்தினுடைய அனுபவம் பண்ணுறீங்களா? அது ஏன் பண்ணணும்? நான் யோசிக்கிறது உண்டு. நான் ஒன்றை நினைக்கிறேன், ஒன்றை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. மேரா தோ ஏக் ஷிவ் பாபா தூசரா கோய். இதில் சம்பந்தம் எதுக்கு? சம்பந்தம் என்ன தனித்தனியாக? ஒரே ஆள் தானே நீனு, கொடுக்கலாம் கொடுத்துருவேல்ல, அப்புறம் எதுக்கு சம்பந்தம் அப்படின்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அவ்யக்த வாணியில் பாபா சொல்கிறாரு, நான் ஃபாதராக இருந்து ஆஸ்தியை கொடுக்கின்றேன், நான் டீச்சராக இருந்து நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கின்றேன், சத்குருவாக இருந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆக ஃபாதர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்க முடியாது. எதை வாங்க முடியும்? ஆஸ்தியை மட்டும்தான் அடைய முடியும். டீச்சர்கிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியாது, நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் வாங்க முடியும். சத்துகுருட்டேருந்து நம்ம வரதானத்தை அடைய முடியும். ஆக ஃபார் த சேம் பர்சன், பட் வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த ரிலேஷன்ஸ் வித் ஹிம், தென் வி வில் கெட் ஆல் த அட்டைன்மெண்ட்ஸ். இன்னொன்று, உலகமே நம்மளை நம்பாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? மனித ஆத்மா என்றாலே இதுக்கு இச்சை இருக்கும், டிசையர், விருப்பங்கள் இருக்கும். விருப்பம் இல்லாமல் ஒரு ஆத்மா இருக்கவே முடியாது. ஆனால் பாபா சொல்கிறார், இச்சா மாத்திரம் அவித்யா. அதுதான் தேவதனுடைய முதல் குவாலிட்டின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்க முடியும்? இப்போ என்ன, நடந்து போகிறேன், சைக்கிள் கிடச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா காலெலாம் வலிக்குது. சைக்கிள் கிடச்சிட்டு சைக்கிளில் போகும்போது ஒரு மோட்டர் சைக்கிள் கிடச்சா நல்லாயிருக்கும், தானாவது ஓடும், மிதிக்க வேண்டியது. சரி, மோட்டர் சைக்கிள் கிடச்சிருது. ஒரு காடி கிடச்சா நல்லாயிருக்கும், காடியும் கிடச்சிருச்சு. ஒரு HMW கிடச்சா நல்லாயிருக்கும், அதுவும் கிடச்சிட்டு. அப்புறமும் திருப்தியாக இருப்போமா? இருக்க மாட்டோம். ஏன்னா ரோடெலாம் இவ்வளோ மோசமாக இருக்க. இப்போ நீங்கள் என்ன கவர்னராக போராடலாம் ரோடு போடுறதுக்கு? இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லை. காரணம் என்னென்னா, த டிசையர், ஆசைப்படுறதுங்கிறது ஒரு இயல்பான குணம் ஆத்மாக்கு. ஆனால் பாபா எப்படி ஒர்க் ப்ளே பண்ணுறா பாருங்க. அவர் சொல்கிறாரு, பிரம்மா முதல்ல என்ன பாடினாரு? பிரம்மா பாபா என்ன பாடலை பாடினாரு? வெரி குட். யார் சொன்ன? வெரி குட். அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், அவ்வளோதான் பண்ணாரு. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இருக்கா? அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இன்னும் நிறைய பேர் சொல்லவே இல்லை. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், அது இதை விட முக்கியம். நார்மலாக இந்த செகண்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாபா ஒரு வாணியில் சொல்கிறாரு, பி ஹோலி அதில் கரெக்டாக இருக்கீங்க, பி யோகிங்க அதில் விட்டுடுறீங்கன்ற. எதை படித்தாலும் பாதி படிப்போம். நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. அது கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸே எடுப்பேன் நான், எப்படி பாதி நம்ம பயிற்சி பண்ணுறோன்ட்டு. பாபா சொல்கிறாரு, என்னுடைய பாடல் என்ன தெரியுமா? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், இனி அடைவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் நான் அடைகிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆயிடுது? ஆத்மா திருப்தி ஆயிடுது, ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைஞ்சு விடுகிறது. இதை சைக்காலஜியில் ஒத்துக்கவே மாட்டான். அது எப்படி நீ ஃபீல் பண்ண முடியுன்றான். ஆனால் ஆன்மீகத்தில் நாம் அனுபவம் பண்ணுறோம். நமக்கு வேறு எந்த ஆசையுமே இல்லை. உலகத்தில் இருக்கான ஆசை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளாம் மனிதர்கள்லாம் இல்லையா? முதலாவது சொல்லுங்க. சத்தியமாக இல்லை. மனிதனாக இருந்தால் மனித உணர்வு இருக்கணும், மனிதனுக்கான ஆசைகள் இருக்கணும். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? மனிதர்களுக்கான ஆசை எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை. அப்போ நீங்கள் யாரு? இப்போ தான் திருப்பி மறுபடியும் வரீங்க. நம்ம யாரு? சங்கமயுகி சர்வசிரேஷ்ட பிராமன் ஆத்மா. மனிதன் தேவதையாக முடியாது. ஏன்னா பிராமன் சோ ஃபரிஸ்தா சோ தேவதா. பிராமணர்கள் ஆனாதான் தேவதை ஆக முடியும்னா நம்ம அதுக்கான கல்வியை கற்றுக்கொள்கிறோம், அதுக்கான தகுதியை வளர்த்து கொள்கின்றோம். அப்போ 5 டிகிரி என்ன வாங்குகிறோம்? 5 குவாலிட்டிஸ் தேவதை ஆகிறதுக்கு. சர்வகுண சம்பன்ன எழுதுதான் வைக்கணும் போல, எல்லாம் முதல்ல எழுதுங்க.
மனப்பாடம் பண்ணுங்க பார்ப்போம். சர்வ குண சம்பன்ன அப்படின்னா அனைத்து குணங்களையும் நிறைந்திருப்பது. ரெண்டாவது சோலா கலா சம்பூர்ண, அதுலேயும் சம்பூர்ணம் வரும். சோலா கலா 16. மூன்றாவது சம்பூர்ண நிர்விகாரி, அதாவது முழுமையாக விகாரமற்றவர்களாக இருப்பது. அடுத்தது மரியாதா புருஷோத்தம், அதாவது உத்தமமான மரியாதையின்படி நடப்பவர்கள். அஞ்சாவது அஹிம்சா பரமோ தரம், அஹிம்சை தான் என்னுடைய சுப்ரீம் ரிலிஜன். என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம். அஹிம்சைன்னா என்ன? நீங்கள் நம்ம சார்ட் எழுதுவீங்கல்ல, அதில் ஒரு பாயிண்ட் வரும், யாருக்காவது நம்ம துக்கம் கொடுத்தோமா எடுத்தோமான்னு. பியூரிட்டியை பற்றி கேட்குறாரு, ஓகே. ஞானம் கேட்டோமா கெடுத்தோமா, அமிர்தத்தில் ஏஞ்சோமா இல்லையா, நம்ம தீய உணவு உட்கொண்டோமா, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு பாயிண்ட் இதை கண்டிப்பாக போடுறாரு, யாருக்காவது நம்ம துக்கம் கொடுத்தோமா இல்லையா சோதனை பண்ணுங்கன்ற. ஏன்னா அஹிம்சை தான் நம்மளுடைய ரிலிஜன், அதுவும் பரம் தரம். சுப்ரீம் ரிலிஜன் நம்மளோட என்னன்னா, எண்ணத்தில் கூட யாருக்குமே நம்ம துக்கம் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா நம்ம வெறும் தேவத ஆத்மா ஆகலை, பூஜ்ய ஆத்மா ஆகின்றோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் லக்ஷ்மி ஆனது கூட பெரிய விஷயமே கிடையாது, ஆயிடலாம். ஒன்றும் இல்லை, நல்லா சேவை செஞ்சீங்கன்னா பாபா சொல்கிற மாதிரி ஒரு சுயநலமற்ற பெரிய இதயத்தோட, இன்றைக்கி 4 குவாலிட்டி சொன்னார்ல சேவைக்கு, அந்த 4 குவாலிட்டியோட சேவை பண்ணிங்கன்னா ஆயிடலாம் நீங்கள். ஆனால் பூஜ்யனீய ஆகிறது, பூஜைக்கு தகுந்த தேவைகள் ஆகிறது தான் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா துவாபர் யுகத்தில் 2 யுகத்துக்கு அப்புறம் உங்கள் சிலைக்கு முன்னாடி வந்து உங்கள் பக்தர்கள் நின்று அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்கிறாரு. நீங்கள் அதை பூர்த்தி செய்கிறீங்க, நீங்கள் அங்கே இல்லை, சாக்காரத்தில் இல்லை, ஆனால் அவங்கள பூர்த்தி செய்கிறீங்கன்னா அப்போ எந்த அளவு நீங்கள் உங்களுக்குள்ளே சேமித்து இருப்பீர்கள். அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்காக மட்டுமில்லை, உங்களுடைய வம்சாவளிக்கே அது இருக்குது. நீங்கள் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வம்சாவளியே மிஸ் பண்ணும். ஏன்னா உங்களுடைய பக்தர்களுக்கே கிடைக்காது, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கலையே. நீங்கள் அதை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நான் 90% பாஸ் ஆகிட்டேன், 10% தானே ஃபெயில் ஆகிட்டேன்னா அந்த 10%ல் எதை நீங்கள் இழந்தீங்களோ அதை உங்களுடைய வம்சாவளி பக்தர்கள் பூரா இழப்பாங்க. அதனால தான் யூ சி த டிஃப்ரென்ஸ். பக்தர்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது காரணம் நம்மளுடைய இப்போ சங்கமயுகத்தினுடைய புருஷார்த்தம் தான். அதனால் தேவதா பதவி அடைகிறத விட பூஜைக்கு தகுந்த பதவி அடைகிறது தான் ஹையஸ்ட் அமௌண்ட். அதனால தான் அந்த 8 பேரை மட்டும் பாபா சொல்கிறார். 8 ரத்தனங்கள் தான் அந்த இதில் வர்றாங்க. அவங்க தான் தர்மராஜபுரியிலே இருக்காங்க. தர்மராஜபுரியில் தர்மராஜன் மட்டுமே இருக்க மாட்டார். இல்லை தர்மராஜ் ஒன்றும் நம்ம படம்லாம் காட்ட மாட்டார். சொல்லலாம் சொல்லுவார், நான் எல்லாம் காட்டுவோம் உங்களுக்குன்னு காட்ட மாட்டார். நமக்கு முன்னாடி தானாகவே வரும், நம்ம என்னென்னலாம் செஞ்சோம், எப்பப்பெல்லாம் செஞ்சோம், எப்படியெல்லாம் செஞ்சோன்னு. அப்போ நாம் ஒரு செகண்டில் அனுபவிக்கிற அந்த துக்கம் அல்லது பశ్చాத்தாபம், இந்த பశ్చాத்தாபம் தான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், சேலஞ்சு. பிராமணன் ஆயிட்டோன்னா அது பெரிய வரதானம் தான், கொடுப்பினை தான், நாம் செஞ்ச பல ஜென்மத்தினுடைய பிராப்தி தான், எல்லாமே கரெக்டு. ஆனால் கடைசி நேரத்தில் 2 வருஷம் நிற்கும். ஒன்று பிராப்தியினுடைய வரிசை, இன்னொன்று பశ్చాத்தாபத்தினுடைய வரிசை. நம்ம எதில் போயிடக்கூடாது? பశ్చాத்தாபத்தில் போயிடக்கூடாது. பశ్చాத்தாபம்னா என்ன? நான் செஞ்சு இருக்கலாம் ஆனால் செய்யலை, நான் அப்படி ஆகி இருக்கலாம் ஆனால் ஆகலை. அப்போ பశ్చాத்தாபம் வருமா வராதா? பாபா எனக்கு கிடச்சிட்டாரு, ஆனால் பாபாவை நான் எந்த அளவுக்கு சர்வ சம்பந்தத்தோடு நினைக்கணுமோ அப்படி நினைக்கல. பశ్చాத்தாபம் வருமா வராதா? என்னால் இவ்வளோ சேவை செஞ்ச முடிஞ்சிருக்கும், ஆனால் நான் செய்யாமல் விட்டுட்டேன். என்னோடய சோம்பேறித்தனம், அலட்சியம் அல்லது என்னுடைய ஒரு கவனமின்மையின் காரணமாக அப்படின்னா கூட என்ன வரும்? பశ్చాத்தாபம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைகள், அதாவது என்னை யார் மேரா பாபா என்று ஏற்றுக்கொண்டார்களோ அந்த குழந்தைகள் பశ్చాத்தாப வரிசையில் வந்தால் எனக்கு தான் அவமானம். இப்போ எந்த அளவுக்கு இஸ் கேர் அண்ட் கன்சர்ன்ட் அபவுட் இட். அப்போ பாபா நம்ம மேலே இவ்வளோ அன்பு செலுத்துகிறாரு, இவ்வளவு நமக்கு பணிவாக இருக்கிறாரு, இவ்வளவு நமக்கு
கருணை காட்டுறாரு. இதெல்லாம் எங்கே அனுபவம் ஆகுது? எப்போ அனுபவம் ஆகுது? முரளியின் மூலமாக. யார் ஒருவருக்கு முரளியில் இந்த அனுபவங்களை பெறுகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை தான் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு சென்டென்ஸ் பாபம் முடிக்கிறாரு, அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறார். அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஃபுல் ஸ்டாப் எப்போ வைப்பாங்க? சென்டென்ஸ் முடியும் போது. அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியல அதனுடைய ரகசியம் என்னன்னு. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாலே 15 to 16 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த சென்டென்ஸை ஆரம்பிப்பீங்க. படிக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் டெக்னிக்கலாக உள்ள விஷயங்கள். ஒரு சென்டென்ஸில் ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டா அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 15-16 செகண்ட் இருக்கும். அந்த செகண்ட் நம்ம மைண்டை பார்த்தீங்கன்னா வாண்டரிங், அலைவாய்ந்து கொண்டு இருக்கும். நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நான் எங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு சென்டென்ஸ் கேட்டோமே இதை என்னுடைய மனது அன்கண்டிஷனலாக ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக ஏற்றுக்காது. 70% பாபாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம மனசு ஏற்றுக்காது. புத்தி ஏற்றுக்கும், ஆனால் மனசு ஏற்றுக்காது. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு யாருக்காவது தெரியாதா? பொய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தைங்க பொய் சொன்னால் அடிப்பீங்க. அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா உங்கள் குழந்தைங்க, அதனால் அடிக்கிறீங்க. இப்போ நம்மளில் யாராவது என்னையும் சேர்த்து எப்போதுமே உண்மையை செய்கிறவங்க பேசுகிறவங்க இருக்கமா? நானே கை தூக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் பொய் சொல்கிறோம். ஏன்னா நிறைய காரணம் இருக்குது. நான் உண்மையாக சொன்னேன்னு வச்சுங்க, இந்த உலகத்தில் வாழ முடியுமா? வாழ முடியாது. இல்லை, நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் எப்படி உண்மையாக பேசுவீங்க? உண்மையாக சொன்னால் வாழ முடியாது. என் மானம் மரியாதை என்ன ஆகும், என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போ உண்மையாக பேசுவீங்களா? பேச மாட்டீங்கள. அதாவது பிரகாஷ் மணி இருக்கும்போது ஒரு டூரிஸ்ட் கான்ஃபரன்ஸ் யூனிவர்சல் பீஸ் ஹாலில், ஓம் சாந்தி பவனில் டூரிஸ்ட் கான்ஃபரன்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம அம்மா சும்மா இருக்கக்கூடாது, ஏஞ்சாங்க பேச. உங்களில் யாராவது பொய்யே சொன்னதில்லையோ அவங்க கையை தூக்குங்கன்னாங்க. அட்வொகேட்னாலே பொய் தான் சொல்லுவாங்க. இதில் வேறு விஷயம் இல்லை. எல்லா ஜட்ஜும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் இப்படி தலையை வச்சுட்டார், என்னடா இப்படி கேட்டாங்களேன்னு. அவங்க கையை தூக்குனாங்க. ஐ நெவர் டோல்டு லை இன் மை லைஃப்னாங்க. அசந்துட்டு அப்படியே அந்த சபையே. அதுதான் லிவிங் த வேல்யூஸ் லைஃப். சொல்கிறது பெருசு இல்லை, செய்து காட்ட வேண்டும். நம்ம முன்னாடி ப்ரூஃப் இருக்காங்க, நமக்காவது நிறைய ப்ரூஃப் இருக்குது. பிரம்மாவுக்கு முன்னாடி யார் இருந்தா? யாருமே இல்லை. ஆனாலும் அவர் செஞ்சார்ல. எதுனாலும் என்ன பண்ணார்? கர்ணனை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு தடவை தானம் பண்ணும்போது இந்த லெஃப்ட் கையில் எடுத்து கொடுத்துட்றான். உடனே சொல்கிறாங்க, இது பெரிய பாவம், எப்படி நீ கொடுக்கலான்றார். நான் யோசிச்சாக்கா குறைச்சி கூட கொடுத்துருவேன், யோசிக்க நான் டைமே கொடுக்கணும்னா கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நீ ஒன்றும் யூ கேன் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். இப்போ அந்த கர்ணனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளதாக இருக்குண்டு. ஏன்னா அர்ஜுனன் ஒரு தடவை சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட, என்ன நீ கர்ணனை தான் நீ பெரிய வள்ளல்னு சொல்கிற, என்னையும் நீ கொடுக்க சொல்லி பாரு, வச்சு பாரு, நான் எவ்வளோ தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன் பாரு அப்படின்றான். சரின்னு ஒன்றா பண்ணுறாரு, ஒரு மலையை உருவாக்குறாரு, கோல்டன் மலையை. இதை நீ எல்லாருக்கும் தானம் பண்ணு அப்படின்ட்டார். அவன் 4 பூரா வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அது பாதி தான் தீர்ந்துருக்கு. ஃபுல் டே ஆகிடுச்சு, இரவு வரைக்கும் அவன் டைம் கொடுத்துருக்கான். 1 டே தான் அவனுக்கு டைமுன்னு. மறுநாள் என்ன பண்ணுறாரு, கண்ணனை கூப்பிட்றாரு. கேட்டு அவருக்கு ஒரு மலையை இதே மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார், இதை நீ தானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சரின்றான். ஆனால் 10 நிமிஷத்தில் திரும்ப வந்துட்டான். என்னப்பா ஆச்சுன்னா, கொடுத்துட்டேனேன்றான். யாரு கொடுத்தேன்னா, 2 பேர் வந்தாங்க, நீ பாதி எடுத்துக்க, நீ பாதி எடுத்துக்கன்ட்டு வந்துட்டான்ட்டான். See, that much you should have that broad mindedness. நீ கூட பாருங்க, பாபா சேவை செய்யும் போது ப்ராட் மைண்டட்னஸ் ஒன்று சொல்கிறார். சுயநலம் இல்லாமல் இருக்கிறது நமக்கு ஈஸி, ஆனால் ப்ராட் மைண்டட்னஸ்னா அவ்வளோ பெரிய மனசு நமக்கு வேணும். எவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா நமக்கு சமமாக ஆக்குறாருனாக்கா, அவருடைய ரூபத்தில் நம்ம சமமாக்கலை, அவருடைய குணங்களை நம்மளை ஆக்குறார். அப்போ நாம் அவர் எப்படி வள்ளலாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் வள்ளலாகணும்.
அவர் எப்படி பாசிட்டிவாக இருக்காரோ நம்மளும் பாசிட்டிவோடு இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கான முயற்சி நம்மளால் பண்ண முடியுமே. ஏன்னா பாபாவனுடைய காரியத்தில் முஸ்கிலை ஈஸியாக்குனதுக்கான ஒரு பெரிய ரகசியம் எது தெரியுமா? when we change the world change. நான் மாறினால தான் உலகத்தை பற்றியெல்லாம் மாற்றணும் அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக அவங்க மாறணும், இவங்க மாறணும், இப்படி மாறணும், அப்படி மாறணும். என்னங்க இத்தனை வருஷமாக ஞானத்தில் இருக்காங்களாம், இவங்களே இப்படி தான் பேசுகிறாங்க, இவங்க பார்வை சரியில்லை, இவங்களாம் எனக்கு ஞானத்துலேருந்து என்ன பொருத்தணும், இவங்களெல்லாம் பாபா எதுக்கு செலக்ட் பண்ணானே தெரில, இன்சார்ஜாக இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வேஸ்ட் தாட்ஸ் பண்ணிட்டு தான் இட் இஸ் அஃபெக்டிங் அஸ். நம்ம தான் பாதிக்கப்படுகின்றோம். நான் அம்பாலான்னு ஒரு ஊரில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சென்ட்ரலில் இருந்தேன். அங்கே ஒரு தீதி இருந்தாங்க. அவ்வளோ உங்களுக்கு லௌகிக் படிப்பு கிடையாது. அப்போ ஒரு ஹால் பண்ணணுங்கும்போது அவங்க நான் என்ன சொல்கிறேன், அந்த என்ஜினியருடைய படத்தை வச்சுட்டு இது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும், இது இங்கே இருக்கும், இங்கே இருக்கும்னு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உள்ளே நுழைஞ்சா இந்த பக்கம் இந்த ரூம் இருக்கணும், அந்த பக்கம் அது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. அப்போ மவுண்ட் ஆஃப் போகிற வாய்ப்பு இருந்தது. மவுண்ட் ஆஃப் போனேன். அப்போ விஸ்வரத்தன் தாதா இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிற வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அவர்கிட்ட போய் கேட்டேன், பிரதர் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு என்னுடைய இன்டென்ஷனும் ஹால் நல்லா பண்ணணும், கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும், காஸ்ட் லோவாக இருக்கணும், சிஸ்டரோட இன்டென்ஷனும் அதுதான். ஆனால் எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது. கொஞ்சம் நஞ்சம்ல நிறைய டெய்லி சண்டை வருதுன்னு. நாங்கள் 2 பேரும் வெளியே நின்று பேசிக்கும்போது பார்த்தா அடிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒன்றா டேபிள் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். பார்க்குறவங்களாம் என்னடா இப்போ தான் சண்டை போட்டுருந்தான். ஓகே, ஏன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐடியானோட வேறையாக இருக்கலாம். பட் வி ஷுட் ஹாவ் த லவ், த டிவைன் லவ்வை நம்ம இழக்க முடியாது. பட் வி கீப் தட் அதை. அப்போ அவர் என்ன சொன்னார், ஒரு கேள்வி கேட்டார். அவங்கள இப்போ யார் எங்கே வச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். நான் என் பிரச்சனையை சொல்கிறப்ப நீ என்ன இது கேட்குறேன்னு. நான் கேட்கறது நீ முதல்ல பதில் சொல்லுன்னாரு. நான் சொன்னேன், பாபா தான் வச்சுருக்காரு. பாபா யாருன்னு கேட்டார். என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். பாபானா சிவபாபா தானே. சிவபாபா யார் அப்படின்னு. என்னடா பதில் சொல்கிறேன்னு சொன்னார். திரிகாலதர்ஷி, 3 காலத்தையும் தெரிந்தவர். அப்போ அவருடைய செலெக்ஷன் தப்பாக இருக்க முடியுமா? அவர் செலக்ட் பண்ணி அங்கே வச்சிருக்காருல்ல, உனக்கு என்ன வேலை, சும்மா வாய முடிட்டுட்டார். இதனால ரொம்ப போச்சு. நான் பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், யூ சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ். எப்படின்னா, நீ எப்போதும் என்ன சொல்கிற, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகுது. அவன் நாட் ரெடி டு அக்செப்ட். நீ என்ன சொல்லு, உங்களுக்கு என்னால் இதை புரிய வைக்கவே முடியலையே, இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கன்னு எனக்கு தெரியலையே, இப்படி யூ டேக் ஷோல்டர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓ மேலே நீ எடுத்துக்க, அப்புறம் பாருன்னாரு. ஒரு 2-3 நாள் இதே மாதிரி சொன்னேன். உங்களுக்கு எப்படி இதை நான் புரிய வைக்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். 2 நாள் தான் யோசித்தேன். 3ஆம் நாள் என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன தோணுதோ செய்யிட்டாங்க. பிளாங்கெட் பர்மிஷன். இட் மீன்ஸ் வி ஹாவ் டு லேர்ன் த திங்ஸ். நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்ன தெரியுமா, ஒன்று, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, எனக்கு யாரும் சொல்லி தரலை சொல்கிறோமா இல்லையா, நினைக்கிறோமா இல்லையா? சொல்லி கொடுக்காம நீங்கள் கற்றுக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியும். உதாரணத்துக்கு நான் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன் அக்ரிகல்ச்சரில். கொடைக்கானலில் ஒரு 5 நாளைக்காக கேம்ப் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு ½ டே எங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீங்கள் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு 6 பேருக்கு குரூப்பு. அந்த 6 பேரில் நான் தான் லீடர். போகும்போது அங்கே 5-6 போர்டில் போட்டினுடைய கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் எழுதியிருக்காங்க. நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இந்த 3ஆவது நம்பரில் இருக்க போட் பேரை சொல்லி இதுக்கான டிக்கெட்டு கொடுங்க என்ன, ஒரு 6 பேருக்கு. அவர் ஒரு தடவை கேட்டார், இந்த போட்டு தான் வேணுமான்னாரு. அப்போயே நான் யோசிச்சிருக்கணும், ஏன்டா கேட்குறாருன்னு. ஆமான்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டேன். அங்கே வாங்கிட்டு போயிட்டு அந்த போட்மேன்ட்டை கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு போனேன். அவன் சொன்னான், சார் இது நீங்களாம் போட்டு ஓட்டிகிட்டு போகிற போட்டு, நீங்கள் மாற்றணுன்னாக்கா இதை போய் அங்கே மாற்றுங்க, அவன் மாற்றி கொடுத்துருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேட்டு ஒன்று தான் அப்படின்னார். உடனே நான் திரும்பி போனேன், ஏன்னா நான் தானே வாங்கினேன் டிக்கெட்டு. திரும்பி போனேன், அவன்கிட்ட கொடுத்தேன். அவர் முதல்ல என்ன திரும்பி கேள்வி கேட்டார், நீ காலையில் தானே படிக்கிற அப்படின்னாரு. அப்போயாவது எனக்கு அவ்வளோ கோவம் வரல. நீ பேண்ட் சட்டை தானே போட்டிருக்கேன்னாரு. எனக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. நீ ஒன்றும் மாற்ற வேணாம், குடியான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்களை சொன்னேன், நீங்கள் ஏறுங்கடா நான் ஓட்டுறேன் போட்டேன்.
ஏறிட்டாங்க. இளங்கன்று பயம் அறியாது பாருங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் பயம்லாம் இல்லை, ஏறிட்டானோ. நானும் உட்காந்துட்டேன். துடுப்பு போடுறேன், போட்டு மூவ் ஆக மாட்டேங்குது. 5 நிமிஷம் ஆயிட்டு. என்னடான்னு பார்த்து அப்போ தான் நான் அடுத்த போட்டை பார்க்குறேன். வாழ்க்கையில் முதல் முறையாக அதை கற்றுக்கிறேன், போட்டு பின்னாடி போகணும். ஏன்னா நான் ஓட்டின மோட்டர் சைக்கிள் கார் எல்லாம் முன்னாடி தான் போவோம், நான் இது எப்படி முன்னாடி போவோம். அப்புறம் பார்க்குறேன் அந்த துடுப்பில் 2 பகுதி, ஒன்று தட்டையாக இருக்குது, ஒன்று கூர்மையாக இருக்குது. தட்டையாக பக்கம் வச்சு தள்ளினா தான் தண்ணி போகும், அப்போ தான் நம்ம முன்னாடி போவோம். சிம்பிள் திங்ஸு. ஜஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ண 2 இது துடுப்பையும் ஒரு 10 நிமிஷத்தில் ஐஎம் சென்டர் ஆஃப் தட் ஜீல். அந்த இதில் சென்டருக்கு போயிட்டேன். அந்த பக்கத்தில் வர போட்மேன் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாது, நல்லா ஓட்டுறீங்களே நீங்கள்னா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யார் கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுக்க வேணுமா என்ன? இஃப் யூ ஹேவ் த லேர்னிங் ஆட்டிடியூட் யூ கேன் லேர்ன். அதனால தான் பாபா சொல்கிறாரு, தவறுகள்லேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிறருடைய தவறுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். இவங்க இந்த தப்பை பண்ணனால தானே கஷ்டப்படுறாங்க, நான் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம்ல, பார்த்து கற்றுக்கலாம்ல. ஆக நாம் எதுலேருந்து கற்றுக்குறோம், எவ்வளோ கற்றுக்குறோம், எப்படி கற்றுக்குறோங்கிற கலையை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அதனால தான் ஆரம்பத்தில் ஞானத்துக்கு வந்த புதுசில் ஒவ்வொரு தாதிகளும் நாங்கள் கோசுன் கம்சுன் டோலி வாங்கப்போ, உங்களுக்கு தெரியுமா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம் இதை வச்சு கொடுப்பாங்க. அப்போ மனோவர் தாதி ஒருத்தவங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, மனோவர் தாதி, அவங்க கேட்டாங்க ஒன்றுட்ட, எது ஒன்று அட்ராக்ட் பண்ணுது ஞானத்தில் வர்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதில் எந்த நாலேஜ் உனக்கு ரொம்ப பிடிச்சி வந்த நீ அப்படி? இதெல்லாம் நான் பெரிய பிரச்சனை ஆகிட்டு நான் யோசித்தேன். அப்புறம் யோசித்து சொன்னேன், எது வரைக்கும் உயிர் வாழணுமோ அது வரைக்கும் படிக்கணும். ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஜப்தே ஜீனா ஜானம் இருந்து பீனா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். சரி வா போயிட்டு வான்னு. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, என்னுடைய லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து டிகிரியாக வாங்கிட்டே இருக்கேன். மற்றவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, இவர் ஒரு மாதிரியா இருக்கிற வேலையை விட்டுட்டு சரண்டர் ஆகிட்டாரு, அப்புறம் அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்காரு. எக்ஸாம் எழுதுறது படிக்கிறது அதுக்கு வேலைக்கு போவதானே, இவர் தான் இருக்கிற வேலையும் விட்டுட்டு வந்துட்டார், அப்புறம் ஏன் படிக்கிறாரு? எனக்கு ஏன்டா படிக்கணும்னு தெரில, ஆனால் ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டும்னு. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை ஒருத்தர் பேசும்போது சொன்னார், உங்களாலெல்லாம் எம்சிஏ பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஏன்னு கேட்டால், நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டு. நான் யோசித்தேன், பயாலஜி ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் பண்ண முடியாது. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் யாருடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிறேன்? சர்வ சிரேஷ்டமான பரமாத்மாவோட ஞானத்தை, அவருடைய ஞானத்தையே நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த நாலேஜ் எல்லாம் ஒரு கிரியேஷன் தானே, படைப்பு தானே, இதுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியாது. லெட் மீ டேக் ஏ ரிஸ்க் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். எம்சிஏ ஜாயின் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் ஒரு கிளாஸ் நடக்கிறதுக்காக, சண்டே கிளாஸ் நடக்குது. நிறைய ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்காங்க. நான் உள்ளே நுழைஞ்சோன்னே எல்லாம் ஏஞ்சிட்டாங்க, நினச்சாங்க நான் தான் டீச்சர் வந்திருக்கேன்ட்டு. நான் அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டேன். யாருக்கும் புரியல, என்னடா இவர் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாரு. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 2 இயர்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸும் பண்ணிட்டேன். ஆச்சரியம் என்னன்னாக்கா, என்ன படித்தேன்னு எனக்கு தெரில. அதை விட ஒரு பியூட்டி என்னென்னா, தட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. சிஸ்டர், வேறு எதுவும் கேள்வி இருக்கா? நான் 11:45 கரெக்டாக முடிச்சிடுவேன், மறந்துடுச்சு. அதான். ஸோ இன்னும் ஒரு 11:45க்கு முடிச்சிடணும் பிரதர். கண்டிப்பாக முடிச்சிடும். இன்னும் 2 நான் சொன்ன மாதிரி முடிச்சிடும் சிஸ்டர். அதிலெல்லாம் கரெக்டாக இருப்பேன்னா ஓகே. அப்போ எனக்கு இந்த ஜாவான்னு ஒரு சப்ஜெக்ட் புரியல. ஒரு 1 மந்த்து தான் இருந்தது. நான் நம்ம கிளாஸுக்கு வர டாக்டர் நாகராஜன்னு மேத்ஸ் ப்ரொஃபஸர், அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஐ வாண்ட் டு பாஸ் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி கொடுங்க, கிவ் மீ 2 times டு திங்க் அப்படின்னாரு. ஏற்கனவே 1 மாதம் தான் இருக்குது, நான் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா வாத்தியார்ட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை. நான் சரின்னா 5 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு 1.5 days கழிச்சு கூப்பிட்டாரு, வீட்டுக்கு போனேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் இடையில கேள்வியே கேட்கக்கூடாதுன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு புரியலன்னா கேட்பேன், என்ன கேட்டால் சொல்லி கொடுக்க எனக்கு 6 மாதம் ஆகும், நீ 1 மாதத்தில் வேறு எக்ஸாம் எழுதுறேன்னு. சரி, நான் கேட்கல பிரதர் அப்படின்ட்டு. உடனே ஒரு 5 கொஸ்டினை சூஸ் பண்ணார். 5 கொஸ்டினுக்கான ப்ரொசீஜரை சொல்லி கொடுத்தாரு. திஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஹவ் டு ஒர்க் அவுட். இதை இந்தந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்
அது கொஷின் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டார். நான் எக்ஸாமுக்கு போனேன். அதே மாதிரி அந்த சாய்ஸஸ்லாம் விட்ட பிறகு 5 என்னால் அட்டன் பண்ண முடியுமா இருந்தது. அட்டன் பண்ணேன். நம்ப மாட்டீங்க, 82 மார்க்ஸ் எடுத்தேன். 82. ஆனால் ஒன்றுமே தெரியாது ஜாவானா என்ன. இன்னைக்கு கேட்டால் கூட தெரியாது. எதுக்காக நான் நினச்சேன்னா, இஃப் யூ ஹேவ் த வில் டு பாஸ், இஃப் there is an help from the teacher, you will pass with honor. இப்போ நம்ம டீச்சர் எப்படி பாருங்க, நம்ம பாஸ் ஆக மாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறார். உன்னை பாஸ் ஆக்கி தீருவேன்னு சொல்கிறார். சில நேரம் என்னத்தை படித்து என்னத்தை போய் விடப்பா ஆளை அப்படின்னா கூட, என்ன இப்படி இருக்க, அவன் தைரியம் இல்லையா? தைரியமாக இருக்கு, நான் இருக்கேன் உன் கூட, நான் இருக்கேன்ப்பா, நான் உன்னை கூட்டு போய் சேர்த்துருவேன், என் கூட வரேன், நீ தானே உறுதிமொழி கொடுத்த, உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? கூடவா, நான் உன் கூட வரேன், உன்னை கொண்டு போய் சேர்க்குறேன், கூட்டு போகிறாருல்ல. உற்சாகம் மாறும் ரெக்கரை கொடுத்து பறக்க வச்சிடறாருல்ல. நடக்கவே முடியாமல் இங்கே தவழ்ந்துட்டு இருக்கோம், நாம் தவழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை பறக்க வைக்கிறார். எப்படி? உற்சாகம் மற்றும் ஆர்வத்தை கொடுத்து. அதனால் பாபாவே இருக்கும்போது, பாபாவே நம்மளுடைய உலகமாக இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லை. ஒரே ஒரு கவலை, அடுத்து நம்ம சாட போகணுமே. நன்றி. ஓம் சாந்தி. சார், இவங்களாம் ஏன் கைத்தட்டாங்க தெரியுமா? இவர் முடிச்சுட்டாருங்க. ஓம் சாந்தி. ஸோ இவ்வளோ நேரம் 9:45 ஆரம்பிச்சுமா, 11:45, 2 மணி நேரமாக மழை பொழிந்தது போல் இருந்தது. ஸோ என்னை எந்த கேள்வியும் கேட்க விடாமல், அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அடுத்து ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அவர் கூட கேள்வி பதில். சரி, ஆக இந்த கருத்தரங்கத்தில் கேள்வியும் அவராக, பதிலும் அவராகவே இருந்து, ஆசிரியரும் அவராகவே இருந்து, மாணவருமாக அவர் எப்படி ஒரு நல்ல மாணவராக இருந்து அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு, எவ்வளோ ஒரு ஆர்வத்தில் அவர் படிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ஆக இந்த நிகழ்ச்சியில் 2 மணி நேரம் நிறைய விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டோம். ஸோ B2B, பேக் டு பேசிக். ஸோ ஆக எப்படி நம்மளுடைய அஸ்திவாரத்தை மீண்டும் அந்த அஸ்திவாரத்துக்கு திரும்புறது அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ஆக இப்போ நம்ம ஒரு சிறிய இடைவேளை